அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையிலே புரிந்து பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாமெல்லாம் ஒரு பெருந்திரளாக இங்கே குழும்பியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஆட்சி தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஓரிரு துறைகளிலே பிரகாசித்திருப்பார்கள், அந்த துறைகளை பற்றி பேசியிருப்பார்கள், அந்த துறைகளுக்கு தலைமை தாங்கி மக்களை வழிநடத்தி இருப்பார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு தேவையான அனைத்து வழியையும் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் எல்லா துறைக்குமே முன்மாதிரியாக இருந்தார்கள். அரசியலாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும், விவசாயமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், இல்லற வாழ்க்கை நடத்துவதாக இருந்தாலும், திருமணம் செய்வதாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், என்னென்ன பிரச்சனைகளை உலகம் அன்று முதல் இன்று வரை இனியும் சந்திக்குமோ அத்தனை விஷயங்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். இப்போ ஆட்சி தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அது எப்படி அவர்கள் மற்றவர்களுக்கு இதிலே முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றது முதல் சுமார் 10 வருட காலம் அவர்கள் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு சென்று 10 ஆண்டு காலம் அவர்கள் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக வாழ்ந்தார்கள். எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக திகழ்ந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம இந்தியா இருக்கிறத இவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கு ஒரு அதிபராக ஆகித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அன்றைக்கு உலகத்திலேயே பெரிய வல்லரசுகளாக கருதப்பட்ட பாரசீக சாம்ராஜ்யம், ரோம் சாம்ராஜ்யம், பல ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் சொல்லும் இல்லையா வல்லரசுகள்னு, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பாரசீக சாம்ராஜ்யம் தான் பெரிய வல்லரசு, அது மாதிரி ரோமாபுரி சாம்ராஜ்யம் தான் பெரும் வல்லரசு. இந்த 2 வல்லரசுகளை வீழ்த்தி ஒரே வல்லரசாக, அன்றைய உலகத்தின் ஒரே வல்லரசு அதிபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டால் ஒரு மாத தொலைவில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அச்சத்தை போடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய வாயால் இதை சொன்னார்கள். நுசிர்து பிர்ருபி மசீரத்த ஷஹரின், ஒரு மாத தொலை தூரத்தில் உள்ளவர்களுக்கு என்னை பற்றி அச்சத்தை அல்லாஹ் போட்டு விட்டான். இங்கே அவர் புறப்பட்டார்னு சொன்னால் பக்கத்தில் உள்ளவன் அஞ்ச மாட்டான். ஒரு மாத தொலைவு பயண தொலைவில் இருக்கிறானே அவன் கெட்டவனாக இருந்தால் அஞ்சுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக, மாபெரும் வல்லரசனுடைய அதிபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். ஏதோ குட்டி இலங்கை மாதிரி, குவைத்து மாதிரி குட்டி நாட்டுக்கு அதிபராக இருந்து வழிகாட்டினார் என்று நினைத்து விடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை 10 ஆண்டுகளிலே நிறுவி உலகத்தில் ஒரே சாம்ராஜ்யம் தான் என்று காட்டி ஆட்சி செலுத்திவிட்டு சென்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது, இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஆட்சி எப்படி இருக்கிறது, எப்படி இருப்பது நல்லது. நபிகள் நாயகம் அவர்களுடைய ஆட்சியில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு, குடிமக்களுக்கு எதெல்லாம் கேடாக இருக்குமோ, எது மனிதனுக்கு நன்மை செய்யாதோ, மனிதனுடைய பொருளாதாரத்தை நாசமாக்குமோ, உடலை நாசமாக்குமோ, அவனுடைய ஆன்மீக பலத்தை நாசமாக்குமோ, அது போன்ற எல்லா காரியங்களையும் தடுப்பது ஒரு அரசுடைய வேலை.
அரசாங்கத்துடைய முக்கியமான வேலை என்ன? அவருக்கு விழா கொண்டாடுவது, ரயில் பாலம் கட்டுவது, மேம்பாலம் கட்டுவது இதானா? அல்ல செத்து போன காந்திக்கு விழா நடத்துவது, அல்லது விடுமுறை விடுவது, இன்னைக்கு மாடு திங்காது ஆடு திங்காதுன்னு இதான அரசாங்கத்தின் வேலை? அரசாங்கத்தின் முக்கியமான வேலை என்ன தெரியுமா? மக்கள் நம்ம குடி தந்தை மாதிரி. ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் இருந்தானே ஆனால் அவன் பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி நம்ம அக்கறை செலுத்துவான்? என் பிள்ளைய வச்சு சம்பாதிக்க நினைப்பானா? பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறான், இந்த பொம்பளை பிள்ளைய நம்ம தப்பு அனுப்பி அவன் சம்பாத்தியத்தில் வாழ்க்கை நடத்த நினைப்பானா? ஒருத்தன் நினைக்க மாட்டான். அது நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து அது நல்ல சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். அதே மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றவனும் அப்படி தான் நினைப்பான். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் மேலே எப்படி அக்கறை செலுத்துவானோ அது போன்ற அக்கறையை, அதை விட கூட அக்கறையை. ஏன் கூட அக்கறைங்கிறோம்? தகப்பனுக்கு பவர் கிடையாது, அரசாங்கத்துக்கு பவர் இருக்கிறது. மகன் சொல்லி கேட்காட்டா ஒன்றும் செய்யலை, சொல்லத்தான் முடியும், போய் வேலையை பார்த்துக்கிட்டு இருவான் சில மகன்கள். அப்படியெல்லாம் சொல்ல முடியாத ஒரு பவர் இருக்கும் பொழுது, அதிகாரம் இருக்கும் பொழுது, அப்போ இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அந்த நன்மையை நாட வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா நாடுகளிலும் மதுபானத்தை அனுமதித்திருக்கிறார்களா இல்லையா? உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் மதுபானத்தை பல நவீனமான முறையில் விற்பனை செய்வதற்கும் அதை அரசாங்கமே நடத்துவதற்கும் அதனுடைய வரிப்பணத்திலே அரசாங்கத்தை இயக்குவதற்கும் அரசாங்கம் அனுமதிச்சிருக்குதா இல்லையா? மது அனுமதிக்காத நாடு எது? அப்போ மது கெட்டது என்பது இன்னைக்கு மருத்துவர்கள்லாம் சொல்லலையா? விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி மது ரொம்ப நல்லதுன்னு எவனா சொல்லியிருக்கிறானா? எதுக்கு விஞ்ஞானி கண்டுபிடிக்கணும்? நம்ம பார்க்கலாமே. ஒருவன் மது அருந்து விட்டானே ஆனால் அவன் என்ன லெவலில் இருக்கிறான்னு பார்க்குறமே. தண்ணி அடிக்கும் போது எப்படி இருந்தான், அவன் மது அருந்தி முடித்த பிறகு அவனுடைய வேஷ்டி அவிழ்ந்து கீழே விழுகிறது தெரியலை. சாக்கடை இருக்கிறது, அதில் விழுந்து கிடக்கிறான். பக்கத்தில் சாக்கடை இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியலை. நடு ரோட்டில் படுத்து தூங்குகிறான், வாயில் வந்தவாறெல்லாம் பேசுகிறான். அவன் மதுவில உளறியதை ரெக்கார்டு பண்ணி அவனுக்கு போட்டு காட்டினால் அவன் நொந்து நூலாகி விடுவான். அப்படி பேசியிருப்பான். அப்போ இந்த மது என்பது அறிவை மயக்கி, சிந்தனையை மயக்கி, அவனை மான மரியாதையற்றவனாக ஆக்கி நாசமாக்குறத கண்ணால் பார்க்குறோமா இல்லையா? இந்த மதுவை அருந்து விட்டு அவனுடைய பொண்டாட்டியை போட்டு சித்திரவதை பண்ணுறான், அவன் பிள்ளைகளை சித்திரவதை பண்ணுறான். சம்பாதிக்கிற காசில் முக்காவாசியை முழுசையும் குடிச்சிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை பசியோட பட்னியாக போடுறான். அதனால் பல குடும்பங்கள் சீரழிகிறது பார்க்குறோம். அவன் மட்டும் நாசமாகலை. அப்போ அதுன்னு சொல்ல போனால் இது எதோ அரசாங்கத்துக்கு விளங்காமல் செஞ்சால் கூட இவங்களுக்கு விளங்க வைக்கலாம். மதுக்கடையில் எழுதி போட்டிருக்காங்க, மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு. இதில் மதுக்கடையில், மதுக்கடையிலேயே எழுதி வச்சிருக்கிறான். என்ன எழுதியிருக்கிறான்? மது வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு. அப்போ வீட்டுக்கும் கேடுன்னு ஒரு அரசாங்கம் அவனே ஒத்துக்கிறான், நாட்டுக்கும் கேடுன்னு ஒத்துக்கிறான். குடிடாங்கிறான், நிறைய குடிங்கிறான். அதிகமாக குடிச்சு எனக்கு வரி. எதனால? மக்கள் நிறைய குடித்தார்களே ஆனால் அரசாங்கத்தில் கஜானா நிறையும். மதுபானத்தில் விலை ஏற்றினா எவனும் போராட்டம் பண்ண மாட்டான். குடியாரப்பில் போராட்டம் பண்ண போகிறான். கத்தரிக்காய் விலை ஏறினா கூட ரோட்டில் இறங்கி கத்துவோம். சாராயம் விலை ஏறினா கத்த போகிறோம். இந்த சாராயக்காரனுக்கு 100 மில்லியை ஊற்றி விட்டால் படுத்துட போகிறோம். அவ்வளோதான் விஷயம். அதில் இந்த மதுபானங்களை 500-600 மடங்கு லாபம் வைத்து 2 ரூபா அடக்கமாக கூடியதை 500 ரூபான்னு விற்றா வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு 2 ரூபாய்க்கு 500 ரூபா விற்றா பணம் கொட்டுன்னு கொட்டும்ல. அடே, நீங்கள் அரசாங்கம் நடத்துறீங்களா? என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ எங்களுக்கெல்லாம் ஆட்சி நடத்தக்கூடிய நீ, நாங்கள் தெரியாமல் குடித்தா கூட தடுப்பியா? அது கிடைக்காம ஆக்குவியா? குடித்தவனை பிடிச்சி நீ உள்ளே போடுவியா? அறிவுரை சொல்லுவியா? எங்கள் பொன்னாட்டி பிள்ளைகளை கவனிப்பதற்குரிய வழியை காட்டுவியா? திறந்து வைக்கிறீடா. ஊருக்கு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் திறக்கிற, முதல்ல எல்லாம் கல்லுக்கடை திறக்கிற ஆரம்ப காலத்தில் எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சுருப்பாங்க கல்லுக்கடைன்னு. கல்லுக்கடை போகும் வழியும்பாங்க. ஆனக்குள்ளே வீடும் இருக்காது, வாசலும் இருக்காது, குடிசையும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. காடு மாதிரி இடத்துல வச்சுருப்பானோ அந்த காலத்தில். பாண்டிச்சேரிலாம் கல்லுக்கடை வரக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா இதோ கல்லுக்கடைன்னு போட்டிருப்பாங்க. அது 1 கிலோமீட்டர் போகணும். அப்போ அந்த மாதிரி கல்லுக்கடை வச்சுருந்தானே. இப்போ என்னது? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கல்லுக்கடை, பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தாப்புல கல்லுக்கடை,
கோவில் பள்ளிவாசலுக்கு பின்னாடி கள்ளுக்கடை, முன்னாடி கூட கள்ளுக்கடை. அப்போ கள்ளுக்கடை டாஸ்மாக சொல்கிறேன், சாராய கடை போதை எல்லாம் ஒன்று தான். கள்ளுக்கடைன்னு சொல்லுவது வந்து எல்லா விதமான போதைக்கும் உள்ள வார்த்தையாக நான் சொல்கிறேன். அப்போ இதை வந்து ஒரு அரசாங்கம் கெட்டது என்று உலகமே சொல்லுகிறது, அறிவாளிகள்லாம் சொல்கிறான், டாக்டர்லாம் சொல்கிறான், சாதாரண மனிதனை விளங்குறான். அட குடிக்கிறவன் குடிபோதை தெரிஞ்சவன் அவன்கிட்ட கேட்டுப்பார், நல்லதாண்டு நல்லது இல்லை தான் என்ன செய்கிறது பழகிட்டனேங்கிறான். அவனுக்கும் தெரியுது, குடிக்கிறவனுக்கு தெரியுது, உன் பொண்டாட்டிக்கு தெரியுது, உன் குடும்பத்துக்கு தெரியுது, ஊருக்கு தெரியுது, உலகத்துக்கு தெரியுது, விஞ்ஞானிக்கு தெரியுது, படித்தவனுக்கு தெரியுது, படிக்காதவனுக்கு தெரியுது, பொம்பளைக்கு ஜாஸ்தியாகவே தெரியுது, அரசாங்கத்துக்கும் தெரியுது. திறந்து விடுறியடா. இந்த அரசாங்கம் எதுக்குன்னு நான் கேட்குறேன். அதுக்கு அரசாங்கம் இல்லாமல் போயிடலாமாடா? ஒரு அரசாங்கம் உங்களை ஏற்றி வச்சு உட்கார வச்சோம்னு சொன்னால், இது பாஜக அரசியல் நான் பேசலை, எல்லா அயோக்கிய அரசியல்வாதிகளும் தான் பேசுகிறேன். எவன் இருந்தாலும் இது செய்கிறானா இல்லையா? இந்த நாட்டுடைய ஆட்சி பீடத்தில் எவன் இருந்தாலும் இதை செய்திருக்கிறானா இல்லையா? மதுவை ஒழிப்போம் என்று சொல்லிய ஆட்சிக்கு வந்து மதுவை திறந்தானா இல்லையா? மதுவை பிரச்சனையாக ஆக்கி இங்கே மதுவை வரவிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவனும் மதுவை திறந்தானா இல்லையா? சினிமாவில் எல்லாம் மதுவுக்கு எதிராக அப்படியே ஒரு உத்தம புத்திரனாக வேடம் போட்டவர் திறந்தாரா இல்லையா? அவர் ஆட்சியிலையும் மது வந்ததா இல்லையா? பொம்புளையுமா மது ஆதரிப்பான்னு நினச்ச ஒரு அம்மாவும் மதுக்கடை திறந்தாங்களா இல்லையா? எவனை வித்தியாசப்படுத்த சொல்கிறீங்க? ஆம்பளையும் அப்படி தான் இருக்கான், பொம்பளையும் அப்படி தான் இருக்கான், நல்ல வேஷம் போட்டு அப்படி தான் இருக்கான், எந்த கட்சிக்காரன் அப்படி தான் இருக்கான், பகுத்தறிவாதி அப்படி தான் இருக்கான், மதவாதி அப்படி தான் இருக்கிறான். அப்போ எந்த பைய ஆட்சியில் உட்கார்ந்தாலும் ஏண்டா இந்த மதுவை ஒழிக்கணும் என்று உங்களுக்கு தோணவில்லை? எங்கள் மீது உனக்கு இருக்கிற அக்கறை என்ன? நாட்டு குடிமக்கள் மீது அவன் நல்லவனாக இருக்கணும் என்று உனக்கு அக்கறை இருக்கிறதா? எங்களை குடிக்க வைத்து போதையில் நீ ஆதாயம் சம்பாதித்து அரசாங்கம் நடத்த வேண்டுமா? அப்போ ஒரு அரசு கெட்டது என்று கருத்து வேறுபாடு இல்லாமல் அறிந்த விஷயம். சில விஷயம் இருக்குது. டீ குடிக்கலாமான்னு கேட்டால் 4 டாக்டர் கெட்டதுமா, 4 டாக்டர் நல்லதுமா, அது குடி தொலைச்சிருப்போம். 2 கருத்து இருக்கிறது. காப்பி குடிக்கலாமா, அடித்து சொல்ல இயலாது. காப்பி குடிச்சு நீ மட்டும் வேட்டியை ஊற்று கிடக்கலை, அதனால் காப்பி குடிக்க குடின்னு 4 பேர் சொல்லுவான். நீ அதையெல்லாம் தடுக்காத, கருத்து வேறுபாடு விட்டுரு. மதுவில் என்னடா உனக்கு மதுவை அனுமதிக்க என்னடா நியாயம் வச்சுக்கிறீங்க? மதுவை இந்த நாட்டில் விற்பதற்கு அனுமதிக்கிறிய, அதுக்கு நீ வைத்திருக்கிற நியாயம் என்ன? ஒரு நியாயம் இல்லை. அப்போ நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் மது இருந்ததா? அவங்கெல்லாம் யாரு? இவன் இப்போ தான் நம்மளை பழக்கிறான். இதே தமிழகத்தில் 40-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்களுக்கு குடி தெரியாது. இவன் தான் குடிக்கு நம்மளை பழக்கியிருக்கிறான். இவன்லாம் வந்து 10 வருஷ பழக்க குடிகாரன் தான், 20 வருஷ குடிகாரன் தான் நீ உண்டாக்கி இருக்கிற. நபிகள் நாயகம் யாரை சந்தித்தார்களோ அந்த மக்கள்லாம் யாரு? பரம்பரையாக 10,000 வருஷமாக குடித்தவன். அவன் குடித்தான், அவன் அப்பன் குடித்தான், தாத்தா குடித்தான், கொள்ளு தாத்தா குடித்தான், எள்ளு தாத்தா குடித்தான். இப்படி வந்து பரம்பரையாக குடிச்சிட்டு வந்த ஒரு சமுதாயம், குடமாக குடித்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம். அந்த மக்களுக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்ற நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மதுவிலே ஊறி போனார்களே, அவர்கள் விரும்புகிறார்களே, அவர்கள் எதுக்கு பயத்து கொள்ள வேண்டும்? அவர்களுடைய பகமை நமக்கு வேண்டாம், அதன் மூலம் வருவாயை திரட்டுவோம் என்று நினைத்து ஆட்சி நடத்தினார்களா? ஒரு உத்தரவு தான், விலகிக் கொள்ள மாட்டீர்களா? ஹல்லன்து முன்தஹூன், மதுவிலிருந்து ஷைத்தான் உங்களை தவறான வழிக்கு கொண்டு செல்ல விரும்புகிறான், விலகிக் கொள்ள மாட்டீர்களான்னு ஒரு இறைவனுடைய ஆணை வந்த அந்த வினாடியே முழு மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. மதீனா வீதிகளெங்கும் வச்சிருந்த சாராயமெல்லாம் ஆறாக ஓடியது. கொண்டாந்து கொட்டுனா. முகமதுடைய ஆட்சியில் சட்டம் போட்டால் மீற முடியாது, ஒழிச்சுலாம் குடிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, இப்போ டாஸ்மாகில் போய்த்தானே குடிச்சிங்க. அந்த டாஸ்மாக் சட்டத்தில் ஏற்கனவே என்ன இருந்ததுன்னு கேட்டால், குடிக்கிறதா இருந்தால் வந்து தான் குடிக்கணும், ஸ்டாக் வைக்கக்கூடாதுன்னு இருந்துச்சு வீட்டில். ஏன்னு கேட்டால் வச்சு நிறைய வச்சு குடிச்சிருவாங்கிறதுக்காக வேண்டி சட்டம் வச்சுருந்தாங்க. எப்போ? 1 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும். நீங்கள் வேணும்னு அங்கே குடிச்சிருங்க, 2 பாட்டில் வாங்கிட்டு போகலாம். வீட்டுக்கு என்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமை போகிறீங்களா, சனி ஞாயிறு லீவ் இருக்குதா, 2 பாட்டில் வாங்கி வீட்டில் வச்சுக்கிடலாம். 5 பாட்டில் வச்சுக்கிட்டு வைங்க, பிடிச்சிருவான் வந்து, குட்டுறது வைக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டிருந்தாங்க. போன வாரம் திருத்தி விட்டாங்க. அதை
வீட்டிலே ஸ்டாக் வச்சுக்க, ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கி கொண்டு வச்சுக்க. அப்போ மதுவை வந்து அன்றைக்கு குடிக்கிறது மட்டும் இல்லாமல் சமயத்தில் வாய்ப்பு இல்லாமல் ஒரு நாளைக்கு மிஸ் ஆயிரும்ல, குடிச்சிருவான். அடுத்த நாளைக்கு பஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியாது, அல்ல கையில் காசு இருக்காது. அப்போ அன்னைக்கு உள்ள வியாபாரம் கொண்டு போயிருமே. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்க. உனக்கு வர முடியாட்ட வீட்டில் குடி, வர முடிஞ்ச எங்கே வந்து குடிச்சிட்டு போ, வர முடியலைன்னா அங்கே எடுத்து குடி. அப்போ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே எப்படி டெவலப் ஆகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். ஊருக்கு வெளியே இருந்தது உள்ளே வருது, அப்புறம் ரோட்டில் வருது, அப்புறம் ஹைவேக்கு வரக்கூடாதுன்னா அப்புறமேல பள்ளிவாசலுக்கு வருது, பள்ளிக்கூடத்துக்கு வருது, கோயிலுக்கு வருது, அடுத்த வீட்டிலே வந்துருச்சு. இப்படியே வந்து கடைசியில் என்னது, வீட்டையே சாராயக்கடை ஆக்கிக்க, ஹோல்சேலாக வாங்கி ஒரு வருஷத்துக்கு தேவையான ஸ்டாக் பண்ணி வச்சுக்க. நீனும் பக்கத்தில் ஒன்று வியாபாரம் பண்ணிக்க. வியாபாரம் பண்ணக்கூடாது சட்டத்தில், பண்ணாமையா இருப்பான். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இப்போ சட்டத்தை நம்ம எடப்பாடி அரசு என்ன செஞ்சிருக்கு, அதை மாற்றி அமைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இது ஆட்சியா? இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவையா? ஏண்டா எங்கள் மக்களை வந்து இந்த மாதிரி போதையில் மூழ்க வச்சு நாசமாக்குறீங்களடா, குடும்பங்கள்லாம் சீரழியுதடா, எத்தனை பெண்கள் வாழ்விழுந்து நிற்கிறார்களடா, அவன் சோறு இல்லாமல் நிற்கிறா, தாம்பத்தியம் இருக்காதுங்க, குடிச்சிட்டு வந்து கிடந்தா எப்படி இல்லற வாழ்க்கை நடக்கும்? யோசிச்சு பாருங்க. போதையில் வந்து படுத்து தூங்குறான். அப்போ அந்த பெண்கள் வந்து அந்த அவங்களுடைய உணர்வுகளுக்கு வடிகால் இல்லாத போகக்கூடிய நிலைமை, அதனால சில பேர் தவறாக நடக்கக்கூடிய ஒரு நிலைமை, இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான தீய விளைவுகளை இந்த மதுபானம் ஏற்படுத்தி இருக்கிறது என்று தெரிந்த பிறகு இந்த தீமையை தடுப்பவன் அரசாங்கம் நடத்துறானா, அனுமதிக்கிறவன் இல்லை, நின்று முன்னின்று செய்கிறவன் அரசாங்கம் நடத்துறானா? இவன் அனுமதிக்க கூட இல்லைங்க, இவன் தாங்க நடத்துறான். டாஸ்மாகுடைய முதட்டிய தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உள்ள அப்ரிவேஷன் தானே, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தானே நடத்துறீங்க டாஸ்மாக்ங்கிறது. அப்போ இதனுடைய வருவாயை யாருக்கு? அரசாங்கத்துக்கு. அப்போ அரசாங்கம் எவனோ நடத்துறது அனுமதிக்கலை, அவனே நடத்துகிறான். அப்போ இது என்ன, கெட்டதை தடுக்கலை. புகை, புகை என்ன எவ்வளோ பெரிய கெடுதி? ஒரு வகையில் பார்த்தால் மதுபானத்தை விட அதிகமான கெடுதி. ஏன், மதுபானம் அருந்தினால் அவனுக்குத்தான் கெடுதி. நீ புகை பிடிச்சேன்னு சொன்னால், நீ இழுத்து ஊதுனேன்னு சொன்னால் எனக்கும் கெடுதி. என் பக்கத்தில் இழுத்து விட்டேன்னு வையே, அந்த புகையை நான் சுவாசித்தேன் என்று சொன்னால் எனக்கு கெடுதி. வீட்டில் உட்கார்ந்து 2 பாக்கெட்டை இழுத்தேன்னு சொன்னால் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் கெடுதி. நீ தண்ணி அடித்தா உன்னோட கெடுதி. அப்போ பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் அது பழக்கி விட்டீன்னு சொன்னால், அந்த புகை இழுத்து விட்டேன்னு சொன்னால் அவளுக்கும் கெடுதி. என்ன கெடுதி? நுரையீரல் புற்றுநோய், காச நோய், இதயத்தினுடைய துடிப்புகள் குறைவாகிறது, இரத்த நாளங்கள் பலவீனப்படுவது, ஆண்மையை குறைப்பது, மூச்சு இழைப்பு என்று ஏராளமான நோய்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷம் புகை. அது பீடியாக இருந்தாலும், சிகரெட்டாக இருந்தாலும், சுருட்டாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இது கேடு செய்யக்கூடியதா இல்லையா? அந்த புகை பாக்கெட்டில் எழுதித்தானே இருக்கிற, புகை ஸ்மோக்கிங் வந்து ஆரோக்கியத்திற்கு கேடு செய்யக்கூடியதுன்னு எழுதி வச்சுக்கிறியா இல்லையா? சிகரெட் பாக்கெட்டில் போடுறாங்க, போடணும்னு சட்டம். சிகரெட் கம்பெனிக்காரனை விரும்பி போடலை, அரசாங்கமே உத்தரவு போடுது, சொல்லி கொடுங்க ஒழுங்கா. அவனு சொல்கிறான் சிகரெட் குடிக்கிறது உங்கள் உடல் நலத்துக்கு கேடு. அப்போ அனுமதிக்கிற? ஒரு உத்தரவில் தடுக்க முடியாதா? ஒரு உத்தரவு போட்டு புகையில உற்பத்தி பண்ணக்கூடாது, வரக்கூடாது, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடாது, உள்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது, தயாரிக்கக்கூடாது, கிடைக்குமா? குடிப்பானா? அப்போ எவ்வளோ நீங்கள் இலவச காப்பீடு மருத்துவம்னு செய்கிறீடா, இது எதுக்கு எங்களுக்கு தேவை? நோயை கொடுத்த நீ தானடா. உன்னுடைய இந்த புகையிலேயே நீ அனுமதித்த காரணத்தினால தானே இதய நோயாளிகள் அதிகரிச்சிருக்கிறான். அப்புறம் என்ன அம்மா காப்பீடு, கலைஞர் காப்பீடுங்கிற? இந்த முசீபத்தை ஒழிச்சா ஊருக்கு எளவு காப்பீடு தேவையில்லையே. இந்த புகைப்பொருளை கேடு செய்யக்கூடிய முற்றாக ஒழித்து விட்டால் அதுக்கு எதுக்கு இந்த மருத்துவ உதவிலாம் எங்களுக்கு அவசியம்? இதை செஞ்சியா? அப்போ நபிகள் நாயகத்தின் என்ன சொன்னாங்க? குல்லு முஃப்திரின் வ முஸ்கிரின் ஹராம். மனிதனுக்கு கேடு செய்கிற எதுவாக இருந்தாலும் தடை, போதை தருகிற எதுவாக இருந்தாலும் தடை. இஸ்லாத்தினுடைய பார்வை என்னவென்றால், அரச கையில் எடுத்தவனே உனக்கு கேடு செஞ்சா நான் தான் தடுப்பேன், நீ தடுக்கமா? நான் தடுப்பேன்டா. எதிர அரசாங்கம்? நானே தவறா போய் குடிக்க போனாலும் விட மாட்டேங்கிறது அரசாங்கமா?
குடிச்சு தொலைடாங்கிற அரசாங்கமா? எது அரசாங்கம்? நபிகள் நாயகம் அரசு தலைவராக இருந்தார்னா என்ன பண்ணாரு? ஒரு பய குடிக்க தொலைச்சு போடுவேன், புகையும் பிடிக்கக்கூடாது. புகை அந்த காலத்தில் இந்த மெத்தட் இல்லாமல் இருக்கலாம். கேடு செய்கிறது தடைன்னு சொன்னார்ல, அதில் அடங்கு இதெல்லாம். அப்போ கேடு செய்கிற குட்காங்கிறான், என்னென்னமோ சொல்கிறாங்க. போயில அதைக்கு கண்ணை வாயில் வந்து போயில அடைக்கி வச்சு அதை சாப்பிட்டு அதில் போதை உண்டாக்குறான். இது எத்தனை வகை இந்த போதையை உண்டாக்குறதுக்காக வேண்டி. சாரை என்ன சொல்ல போனால் விஷ வாயுவையெல்லாம் சுவாசித்து போதையை உண்டாக்குறாங்க. பல வகை. இப்போ பாச்சாம் பள்ளியெல்லாம் அந்த சோத்தில் போட்டு பழைய தண்ணியை ஊற்றி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு அதெல்லாம் அப்படி கலந்தவொன்னு ஒரு போதை உண்டாயிருமா, அதை விற்கிறாங்க. மெட்ராஸுக்கு மெரினா பீச்சில் விற்கிது, அதை சாப்பிட்டா போதை வரும்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி போதையுடைய ஹெராயின் உண்டாக்குறான். அது நக்குனாலே போதை, மோந்து பார்த்தாலே போதை. போதைக்கு ஊசி, பெத்தடின் ஊசி ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க. அந்த காலத்துலாம் கிடையாது, சும்மா சாராயங்கல் தான். இப்போ என்ன மெத்தடு? சாராயங்கல்லாம் தாண்டி போய் சாராயங்கல், கஞ்சா, அபின் 4 தான் அன்றைக்கி தெரியும். இப்போ 4 தெரியும், 4000 இருக்கிறது. எப்படி நக்குனாலே போதுங்க, அப்படி சுருண்டு விழுந்துருவான். நாக்கெல்லாம் நக்க வேணாம், இப்படி வச்சாலே போதும், அப்படி இழுத்தா அப்படியே போதை. அப்போ இந்த போதைக்கு பல வகையான பொருள்களை தயாரித்து விநியோகிக்கிறான், எங்களுக்கு கொடுக்குறான். எங்கள் மக்கள் நாசமாகறாங்க. எல்லா சாதி மத பேதம் இல்லாமல் எல்லா மக்களும் அழிந்து நாசமாகிறார்களே. முகமது நபியுடைய ஆட்சியில் ஒரு இந்துவும் நாசமாக மாட்டான், ஒரு முஸ்லீமும் நாசமாக மாட்டான், ஒரு கிறிஸ்தவனும் நாசமாக மாட்டான், ஒரு கடவுள் மறுப்பால் நாசமாக மாட்டான், எவன் நாசமாக மாட்டான். நாட்டில் உள்ள அத்தனை குடிமக்களும் அத்தனை தீய செயல்களையும் நெருங்காமல் தடுப்பது நபிகள் நாயகத்துடைய அரசு. ஒரு உத்தரவு தான், அனைத்தும் ஹராம். ஹராம்ட தடைன்னு அர்த்தம். தடைன்னு சும்மா பயான் பண்ணிட்டு தரையா? நீனும் நானும் பேசுறது பயான். முகமது நபி ஹராம்னா தொலைச்சிருவாரு, அதுக்கு பிறகு தொட முடியாது. ஹராம்னா என்ன? அவர் சக்கரவர்த்தி, சாம்ராஜ்யத்தின் அதிபர். ஹராம்னு சொல்லிட்டாருன்னா ஒரு ரூபாயை யூஸ் பண்ண முடியாது. தயவு தாட்சியம் இல்லாமல் தண்டிப்பார், சட்டம் விளையாது, தெரியும் எல்லாருக்கும். அப்போ அப்படி தடுத்து ஒரு ஆரோக்கியமான, ஒரு நோய் இல்லாத, மனைவி மக்களை கவனிக்கக்கூடிய, பொருளாதாரத்தை நாசமாக்காமல் முன்னேறக்கூடிய ஒரு சமுதாயத்தை உண்டாக்குனார். அதிலட ஆட்சி. எங்களை சுரண்டதுக்கு பேர் ஆட்சியா? அப்போ முதலாவது ஒரு ஆட்சியாளருடைய முக்கிய கடமை என்ன? எந்த பயலுக்கு தகுதி இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன், எவன் வந்தாலும் இதை செய்வான். ஓட்டு பொறுக்கிறதுக்காக வேண்டி ஒழிப்போன்னு சொல்கிறவனும் செய்கிறான் வந்து. அப்போ முதல் விஷயம் என்ன? எல்லா கேடு செய்கிற விஷயங்களையும் தடுக்கணுமா இல்லையா? விபச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அது கெடுதின்னு எல்லாருக்கும் தெரியும். செய்கிறானோ விபச்சாரம் செய்கிறானோ, அது ஒழிஞ்சி அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று, அது வேற விஷயம். அதையும் தடுக்கணும் அரசாங்கம். நம்ம நாட்டில் விபச்சார விடுதி அரசாங்கம் அனுமதியோடு செய்கிறானோ, அதான் முக்கியமானது. விபச்சார விடுதி, இந்த ஊரில் இந்த இடத்தில் விபச்சாரம் நடக்கிறது, வந்து யார் வேண்டாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விபச்சார விடுதி நடக்குதா இல்லையா? எங்கே? மராட்டியத்தில் சிவசேனா, நாங்கள் தான் மராட்டிய சத்ரபதி சிவாஜி உடைய பரம்பரை, வீர பரம்பரைங்கிறிய, அங்கே தான் என்ன நடக்கிறது? சிவப்பு விளக்கு ஏரியா, ரெட் லைட் ஏரியா பாம்பேயில் இருக்கா? சிவப்பு விளக்கு ஏரியான்னு என்ன? சிவப்பு லைட் போட்டிருப்பாங்க. அது போட்டுன்னு விளங்கிக்கணும் என்னது? இது வந்து விபச்சாரம் செய்வதற்கு பெண்கள் ரெடியாக இருப்பாங்க. அது உள்ளே, அது பக்கத்துலேயே நுழைஞ்சா முடிஞ்சுக்காத. நீங்கள் வழங்குதா? என்னதான் இருக்குன்னு இப்படி பார்க்க போனால் கூட உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க. புரோக்கர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ என்ன செய்கிறது? அதுக்கெல்லாம் நிர்ணயித்த கட்டணம். அரசாங்கத்திலேயே ஆணுரையெல்லாம் சப்ளை, அனுமதியும் கொடுத்துவிட்டு ஒவ்வொரு விபச்சாரம் செய்யக்கூடியவளும் அதுக்கு வரி கட்டணும். அவள் விபச்சாரம் செய்கிறவளாக இருந்தால் லைசன்ஸ் அதுக்கு, நீ விபச்சாரம் செஞ்சுக்கலாம், மாதத்துக்கு இவ்வளோ கொடுத்துரு அப்படின்னு அவள்கிட்ட யார்கிட்ட அந்த உடலை விற்று சம்பாதிக்கிற ஈனத்தனமான, எய்ட்ஸை பரப்பக்கூடிய ஈனத்தனமான ஒரு வேலையை தொழில்ந்து ஆக்கி அதுக்கு லைசன்ஸ் கொடுத்து அதுக்கு அதுலேருந்து வருமானத்தையும் வாங்குறான்னு சொன்னால் நீ ஒரு அரசா? அடே, மாமா வேலை பார்க்குறதுக்கிட்ட ஒரு அரசாங்கம், ஒரு அரசாங்கத்தின் வேலை மாமா வேலை பார்க்குறதா, கூட்டி கொடுக்குறதா? சிரிக்கிறதுக்கு சொல்லல, அதான் நடக்குதுங்கிற. இதை விட வேறு எப்படி நீங்க சொல்கிறது? அப்போ அரசாங்கம்னு சொல்கிற எங்களை விபச்சாரத்துக்கு போனால் கையப்படி தடுப்பியா? உன் மகளை ஒருத்தன் விபச்சாரத்துக்கு கூப்பிட்டா என்னடா செய்வேன்? கோவம் வருதுல? அப்படி வரணுமா இல்லையா? உன் மருமகன் பொண்டாட்டி, அவன் பொண்டாட்டி விட்டுவிட்டு அங்கே போனால் உனக்கு பிடிக்குமா? உன் மகளை இந்த ஆட்சியில் இருக்கிறானே, முதல்வர் பிரதமர் இருப்பானுங்கள,
இவனுடைய மருமவன் மௌளை கட்டினவன் அவன் அங்கே போய் சுற்றி தெரிஞ்சாடா என்ன செய்கிற ஏங்க செய்கிற நீ தான் அனுபவிச்ச போயிட்டு போகிறானே எல்லாருக்கும் உள்ள அவனுக்கும் தானே. அப்போ உனக்கு அதனுடைய விபரீதம் விளங்குதா இல்லையா? அவள் விபச்சாரத்தை தொழிலாக ஆக்கி பல வகை 15 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் என்ன செய்வாங்க, பல வகையான கேட்பான். ஆந்திரா வேணுமா, கேரளா வேணுமா, 25 வேணுமா, 30 வேணுமான்னு கேட்பானுவோம். அதுக்குள்ள ரேட்டு. அவையில் காண்டம் வேறு சப்ளை அரசாங்கத்திலேருந்து, காண்டம் இல்லாமல் பண்ணிவிடாதீங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திலேருந்து இலவசமாக ஆணுரையெல்லாம் சப்ளை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஏரியாவை ஒதுக்கி இருக்கிற, பம்பாயில் ஒதுக்கி இருக்கிற, கல்கத்தாவில் ஒதுக்கி இருக்கிற, நாடு பூரா கொண்டு வர போகிற, இது இல்லாத மாநிலங்களில் பணக்காரனுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க. எங்கே பணக்காரன் சாதாரணமாக ரோட்டில் போர்டு போட்டு தமிழ்நாட்டில் விபச்சாரம் பண்ண முடியுமா? முடியாது. இதே திருச்சியில் நீங்கள் விபச்சார தொழில் பண்ண நினச்சா பண்ணலாம். என்ன பண்ணணும்? ஸ்டார் அந்தஸ்து உள்ள ஹோட்டல் திறந்துக்கணும். 7 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் பண்ணிக்கிட்டா அது உள்ளுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். அது உள்ள செய்கிற தப்பு கிடையாது, அதில் எவனும் கேட்க முடியாது. அதெல்லாம் இருக்குது ஒரு ஸ்டாரு. ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு வசதிக்கு, நீச்சல் குளத்துக்கு ஒரு ஸ்டாரு, உள்ளே ஹோட்டலில் இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டாரு, அது மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டாரு, சரக்கு இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டாரு, பொம்பளை சப்ளை இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டாரு. அந்த ஸ்டாருங்கிற நம்பர் 5 ஸ்டாருங்கிற ஸ்டார் கொடுக்குறது எது கொடுக்குறான்? ஒவ்வொரு வசதிக்கும் ஒரு ஸ்டாரு. 7 ஸ்டார்லாம் போனால் என்ன செய்யும்? வேணுங்கிறது கிடைக்கும். வேணுக்குள்ளே வந்து பப்ளிக்காக கேட்பான், எந்த ஆந்திரா கொண்டு வரவா, கேரளா வேணுமா, தமிழ்நாடு வேணுமா, சிவப்பு வேணுமா, கருப்பு வேணுமா, 15 வயசு வேணுமா, 20 கேட்குறான். ஆனால் இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட வேலையை பம்பாயில் வெளிப்படையாக அவன் செய்கிறான். அவன் சமத்துவம் ஏழை பணக்கார வேறுபாடில் 50 பேர் கொடுத்தானா, இங்கே பணக்காரனுக்கு மட்டும். ஸ்டாருக்கெலாம் யார் போவா? 300 ரூபாய்க்கு காப்பி குடிப்பீங்களா நீங்கள்? ஐயோ, 7 ரூபாய்க்கு கிடைக்கிற காப்பியை போய் ஸ்டார் ஹோட்டலில் குடித்தா 300 ரூபாய் பில் போட்டுருவான். அப்போ ஒரு காப்பிக்கு 300 ரூபா நீங்கள் செலவழிப்பீங்களா? அப்போ ஒரு காப்பிக்கு 300 ரூபா, ஒரு சாப்பாட்டுக்கு 2000 ரூபாய் அவன் செலவழிப்பானோ அவன் தான் அங்கே போக முடியும். அப்போ பணக்காரங்களாக இருந்துட்டான்னு சொன்னால் அவன் மட்டும் அதை வச்சு அதை செஞ்சுக்கிடலாம். அவனுக்கு பொம்பளைகளை சப்ளை செய்வதற்கு அதை ஒரு தொழிலாக செய்யலாம். இந்த போலீஸ்காரங்க லாட்ஜ் ரைடு விடுவாங்கல்ல, ஸ்டாருக்கு போச்சுருங்க பார்ப்போம், பிச்சு விடுவாங்க, நுழைய முடியாது, பாதுகாப்பு அவங்களுக்கு. எங்கே ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போய் கேட்க முடியாது, ஏன்? பர்மிஷன் அவனுக்கு இருக்கிறது. சாதாரண லாட்ஜில் விபச்சாரம் நடந்தால் போலீஸ் பிடிக்கும், ஸ்டார் ஹோட்டல் பிடிக்காது. அப்போ என்னடா நீங்கள் நடத்துகிறீங்க ஆட்சி? ஒரு பெண்ணு விபச்சாரம் பண்ணான்னா அது அந்த ஆம்பளை கெட்டு போனாங்கிற அடிப்படை மட்டும் அதில் இருக்கிறது. அவனுடைய பொண்டாட்டிக்கு என்ன வாழ்க்கை, என்ன உத்தரவாதம் இருக்கிறது? எத்தனை பெண்களுடைய வாழ்வு, பொம்பளைகளுக்கு தொழில்னு சொல்லி கொடுக்குறான். 4 வேசிகள் பிழைப்பதற்காக வேண்டி 4000 குடும்ப பெண்களுடைய வாழ்க்கை நாசமாக்குறே இல்லையா? இவன் இந்த வேசிகள்கிட்ட போனால் மனைவிட்டு சந்தோஷமாக இருப்பானா? மனைவி மகிழ்ச்சியாக வச்சிருப்பானா? எத்தனை குடும்பங்களில் மனைவி கணவன் மனைவி உணவு இல்லாமல் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. அதை கெடுத்து நாசமாக்குற வேலையை செய்கிறீங்களடா. இதுதான் அரசாங்கமா? அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? யார்? அகில உலகத்தின் அருட்கொடையாக திகழ்ந்த ஆட்சி தலைவராக திகழ்ந்த நபிகள் நாயகம் விபச்சாரம் பண்ணால் பின்னி எடுத்துரும் மரண தண்டனை. விபச்சாரம் பண்ண என்னது? மரண தண்டனை. சும்மா சாதாரண தண்டனை இல்லை. ஊருக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சு அத்தனை பேர் அடிச்சே கொள்ளு, பயம் வரணும். உனக்கு தடுக்க துப்பு இல்லை, ஒரு உத்தரவில் தடுக்க உனக்கு துப்பு இல்லை. அவர் என்ன செய்கிறாரு? தடையும் செய்துவிட்டு இதை மீறி எவனாவது பண்ணினால் இது எவ்வளோ நல்லது, ஒரு ஆணுக்கு எவ்வளோ நல்லது, ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ நல்லது. அவள் ஒருத்தனை கெடுத்தாலும் சொன்னால் எத்தனை மனைவிமாருடைய வாழ்க்கை நாசமாக போகுது. அப்போ அது மாதிரியான ஆட்கள் வெளியில் நடமாடி பகிரங்கமாக அதை செய்வது என்பதை அனுமதிக்க மாட்டேன் சொன்னாரா இல்லையா? எந்த அளவுக்கு அவர் ஆக்கினாரு? நபிகள் நாயகத்தில் ஒருத்தர் கேட்குறார், அதீபுன் ஹாத்தம்னு ஒருத்தர் கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் போகிற வழியில் வழிப்பறி நடக்கிறது, இந்த வழிப்பறியிலிருந்து என்ன எப்படி மீள்வது அப்படின்னு கேட்குறார். அப்போ நபிகள் நான் சொல்கிறாங்க, கொஞ்சம் இரு, கொஞ்சம் பொறுமையாயிரி, நீ பார்ப்பாய். ஹலரமௌத் என்கிற ஊரில் இருந்து, ஹலரமௌத்துங்கிறது ஏமன் நாட்டில் இருக்கிறது, ஹலரமௌத் என்ற ஊரில் இருந்து இந்த மதீனாவுக்கு ஒரு பெண் தன்னந்தனியாக ஒட்டகத்தில் ஏறி பிரயாணம் செய்து வருவாள். அவளுடைய உயிருக்கோ கற்புக்கோ உடைமைக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது, இதை நீ பார்ப்பாய். ஒருத்தர் கேட்டவன்னு சொன்னாங்க,
அப்படி அதெல்லாம் முடியாது, நம்ம சட்டம் போட முடியுமா ஒழிக்க, அப்படி அப்படி சொல்லலை. இதான் பிரச்சனையா? இப்போ ஒழிச்சு காட்டுறேன். ஒரு பைய கை வச்சு பாடுறா, ஒரு பொம்பளை தனியாக வருவாள். எங்கேருந்து? ஹலரமூத்துலேருந்து ஏறக்குறைய மெட்ராஸ்லேருந்து திருச்சிக்கு வர்ற தூரம். ஒட்டகத்தில் ஏறி எத்தனை நாள் ஆகும்? ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஒரு பெண் தன்னந்தனியாக வருவாள். ஒரு பைய கையை வைக்க மாட்டான். ஏன்? கையை வச்சு அவன் இருக்க மாட்டான். முகமதுடைய ஆட்சியிலே, நபிகள் நாயகம் ஆட்சியிலே ஒரு பெண்ணை கை வச்சேன்னு வை, நீ உலகத்தில் இருக்க மாட்டார். சொன்னதை செய்வார், வளையாது, சட்டம் வளையாது. அப்படின்ற ஒரு பயத்தை உண்டாக்கி அதை நிலைநிறுத்தி காட்டிவிட்டு அங்கேருந்து வருவாள். அது இப்னு ஹாத்தமே கேள்வி கேட்டார். அவர்கிட்ட சொல்றாங்க, அதியே நீ இதை உன் கண்ணால் பார்ப்பாய். அவர் சொல்றார், என் கண்ணால் பார்த்தேன். நபிகள் நாயகம் சொன்னபடி ஹலரமௌத்தில் இருந்து மதீனா வரைக்கும் தன்னந்தனியாக ஒரு பெண் வந்துட்டு போன காட்சியை என் கண்ணால் பார்த்தேன். எது ஆட்சி? பெண்களை எப்படி நடமாட விட்டுருக்க? நீ என்ன செஞ்சிருக்கிற? பஸ்லேயே கற்பழிக்கிறான், ஒரு பொம்பளையை 7-8 பேர் சேர்ந்து கூட்டாக கற்பழிக்கிறான், அவள் விரும்பாத முறையில் கற்பழிக்கிறான், சீரழிக்கிறான். அவங்களுக்கு தையல் மிஷின் கொடுக்குறான். யா தண்டனை இதுக்கு? கற்பழித்தவனுக்கு உதவித்தொகையும் கொடுத்து வெளியே வந்து தொழில் செஞ்சு பொழைச்சிக்க. அப்போ எது ஆட்சி? இந்த நிர்பயாங்கிறாங்களே, நிர்பயாலாம் கிடையாது. அந்த பொம்பளை பேரே நிர்பயா கிடையாது. அந்த பேரை சொன்னால கேவலமா, தண்டனை கொடுக்க வக்கு இல்லை. பேரை சொல்லாமல் கற்பனையாக நிர்பயான்றதை போட்டுக்கிறங்க. நிர்பயான்னா பயமற்றவள் அர்த்தம். பயம்னா பயம், நிர்ண்டா இல்லாததுக்கு எதிர்மறைக்கு சொல்லுவாங்க, நிர்மூலமாக்குறது. அது மாதிரி நிர்பயம், நிர்பயான்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. நிர்பயா கிடையாது, ஏதோ ஒரு பேர் அவளுக்கு. அந்த பேரை பத்திரிகையில் போடாமல் யாருக்கும் தெரியலை. இந்த நிர்பயாங்கிறாங்க. அது மேட்ரு என்ன? பொம்பளை என்ன வேணாலும் செய்யலாம். அந்த 3 மாதம் உள்ள கொண்டே வைக்கிறாங்களே, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வெளியே வந்தால் என்ன செய்யும்? அப்படி நீதிபதிக்கு கருணை பொங்கும், அரசாங்கத்துக்கு கருணை பொங்கும், அறிவுஜீவிகளுக்கெல்லாம் கருணை பொங்கும், அவனை சேர்ந்த ஜாதிக்காரனுக்கெல்லாம் கருணை பொங்கும். அப்புறம் என்ன ஆயிரும்? சேர்ந்தானப்பா இதில் என்ன இருக்குது? உலகத்தில் சகஜமாக போங்கடா. அப்புறம் அவர் வாழ்க்கைக்கு என்ன செய்வார்? எதுக்கு? அவள் போனாலே கற்பழித்து கொலை பண்ணாங்க, அவளை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. எதுக்கு அவளை? இவங்க 7 பேர் இப்போ என்ன பண்ணுவாங்க? பாவம், தொழில் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? வெளியே சும்மா விட்டால் சரியாக வருமா? அப்படின்னு சொல்லி தொழிலுக்கு 10,000 ரூபா பணமும் தையல் மிஷின் கொடுக்குறாயா? எதிரா நாடு இது? ஆட்சி. நான் குறிப்பிட்ட ஆட்சியை சொல்லலை, நான் சொல்வதெல்லாம் பொதுவான அரசியல். எவன் இருந்தாலும் இந்த நடக்கிறது. எந்த கட்சிக்காரன் இருந்தால், கட்சிக்காரனுக்கு அது ஒரு தொழில், அவ்வளோதான். கட்சிக்காரனுக்கு, எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு தேசத்தின் மீது அக்கறை கிடையாது, மக்கள் நல்லா இருக்குன்னு அக்கறை கிடையாது. அவன் சம்பாதிக்க வேண்டும், இந்த மக்கள் வரி பணத்தில் என்ன செய்யணும்? மஞ்சள் குளிக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய கொள்கை. அதில் கரெக்டாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த தீமையை நீ ஒழிச்சு கட்டினியா? விபச்சாரத்தை ஒழிச்சியா? அவர் ஒழிச்சாரு. நெருங்கிறதுக்கு பயம். ஒரு பெண்ணை ஒரு ஆண் நெருங்குவதற்கு பயந்து சாவுறான். எத்தனை? 400-500 கிலோமீட்டர் தொலைவுக்கு, பல இரவுகளும் பகலும் கடந்து வரும் பொழுது. அப்போ இந்த தீமைகள் அப்படி தடுக்க வேண்டும். முகமதுடைய ஆட்சியில் அவர் ஆட்சி வந்தால் நீ நாங்கள் வந்து ஆட்சி பண்ண வேணாம், நீ அவர் ஆட்சி அமல்படுத்திப்பார். அடே நீனே மோடியே பண்ணு, நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். வாஜ்பாயை பண்ணு, மன்மோகனை பண்ணு, எவனோ இந்த கிறுக்கு பைய வேண்டாலும் பண்ணு, இதை பண்ணு. மதுவை ஒழிச்சு காட்டு, பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிச்சு காட்டு, போதை பொருள் தீமை தர்ற எல்லா பொருள்களுக்கும் தடை போடு, எங்க எல்லாத்தையும் சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ விடு. அதுக்கு தானடா அரசாங்கத்தை கேட்குறோம். அரசாங்கத்தினுடைய வேலையை என்னன்னு உனக்கு தெரியாமல் என்ன செய்கிற நீ? இதெல்லாம் அனுமதிக்கிறது எப்படி? டாஸ்மாக பெருக்கிறது எப்படி? எந்த அளவுக்கு கொண்டாங்க? இந்த ரோடுகள், நெடுஞ்சாலைன்னு இருக்குல்ல, ரோடில் பல வகை இருக்குதுங்க. தேசிய நெடுஞ்சாலை, அதான் NH, நேஷனல் ஹைவே, NHன்னு போட்டிருப்பான். தேசிய நெடுஞ்சாலைன்னா என்ன? டெல்லியிலேருந்து புறப்பட்டு வந்துடலாம், பீரங்கியெல்லாம் வந்துடும். எதுக்கு தேசிய நெடுஞ்சாலை போடுறான்? தமிழ்நாட்டில் ஒரு இராணுவ புரட்சி மாதிரி வந்து மக்கள்லாம் தனிநாடு கேட்டாங்கன்னு வைங்க, பீரங்கியை கொண்டு வர்றதுக்கு ரோடு வேணும். அதுக்காக என்ன செய்கிறாங்க? மத்திய அரசாங்கம் அவனுடைய செலவில் NHன்னு போட்டிருக்கான். அது உங்கள் கார் ஓடுறதுக்காக போடல, அது பயன்படுத்திக்கிறீங்க. அது எதுக்கு வச்சிருக்கிறானே? தேசிய நெடுஞ்சாலை
இங்கே எவனாச்சும் ஏதாவது பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த பீரங்கிலாம் வருவதற்கு அந்த தாங்கான ரோடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அகலமாக இருக்கணும். அதுக்காக வேண்டி என்ன செய்கிறான், தேசிய நெடுஞ்சாலைன்னு போட்டிருக்கிறான். அது இப்போ பீரங்கி இல்லை, புரட்சி இல்லாதனால பீரங்கிலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ரோட்டில். ஏதாவது வேறு இந்த நாட்டில் புரட்சி ஏற்பட்டு வேறு மாதிரி வரும்போது ரோட்டில் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மாநில ஸ்டேட்டு ஹைவே, ஸ்டேட்டுடைய எஸ்ஹெச்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்டுடைய ஹைவே, மாநில அரசாங்கம் போடக்கூடிய சாலைகள், அதனுடைய பராமரிப்பு தமிழ்நாடு அரசாங்கத்து கையில் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தினுடைய கையில் இருக்கும். இப்படி ஒரு சாலை. இதுக்கப்புறம் சந்து வந்து கிராம சாலைகள்லாம், முனிசிபாலிட்டியுடைய சாலை, இப்படியெல்லாம் பல வகையான உள்ளாட்சி சாலைகள்லாம் இருக்கிறது. ஒருத்தன் என்னன்னா டாஸ்மாக்கு தேசிய நெடுஞ்சாலைலாம் வச்சுருக்குறாங்க. முக்கியமான நெடுஞ்சாலை இருக்குல்ல, அதாவது அகல ரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை, அதுலெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதை தடுக்கணும் ஒருத்தர் கேச போட்டுட்டான். அதை தடை செய்ய ஏன்னு கேட்டால் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கும்போது குடிச்சுவிட்டு வண்டியை ஓட்டிடுவானான். வண்டியை குடிச்சிட்டு ஓட்டினா என்ன வரும், போதையில் ஓட்டினா விபத்து ஏற்படும்ல. அதனால் வண்டி ஓடக்கூடிய பிரதான சாலைகளில் வந்து தேசிய நெடுஞ்சாலைகளில் நீ வந்து என்ன செய்யக்கூடாது, மதுபானம் வைக்கக்கூடாது, தேசிய நெடுஞ்சாலையில் தான் அதிகமான வாகனங்கள்லாம் போகுது அப்படின்னு ஒரு கேஸை போட்டாங்க. கேஸு போட்டவனுக்கும் புத்தி கொஞ்சம் தான் இருக்குது, நீதிபதிக்கு மண்டையில் சரக்கு அவ்வளவுதான். அட குடிக்கணுங்கிறவன் அந்த இடத்துல இருந்தால் தான் குடிப்பானா, வாங்கி காரில் வச்சுட்டு போகும்போது குடிப்பான், அந்த இடத்துல கடை இருக்கிறனால குடிக்கிறானா. அப்போ கடை அங்கே இருந்தாலும் குடிப்பான், நீ தான் ஒரு மாதம் வீட்டில் வச்சுக்கிற சொல்லிட்டியே, அதை எடுத்துகிட்டு போய் கூட குடிப்பான். முழுசாக ஒழிச்சா ஒழியுமே தவிர இந்த ரோட்டில் இருக்கக்கூடாது, வேறு ரோட்டில் இருக்கலாம்னு சொன்னேன்னா ஒழியுமா? சரி, ஏதோ ஒரு பாதி அக்கறையில் சொல்லிவிட்டான், இவன் கேஸை போட்டான். அவன் நினைச்சிட்டான் தேசிய நெடுஞ்சாலையில் வைக்கக்கூடாது, ஸ்டேட் ஹைவேயில் வைக்கக்கூடாதுன்ட்டான். அதான் எஸ்ஹெச்லையும் வைக்கக்கூடாது, என்ஹெச்லையும் வைக்கக்கூடாதுன்ட்டான். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் பார்க்குறான், ஆஹா பிரதான சாலையில் வைக்காட்டி வருமானம் அடிபடுமே, அங்கே உள்ள கடையில் மூட வேண்டி வருமே, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி மண்டை பிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. யார், இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கம். இது எடப்பாடி அதைத்தான் செய்வார், கருணாநிதி அதைத்தான் செய்வார், ஜெயலலிதா அதைத்தான் செய்வார், எம்ஜிஆர் அதைத்தான் செய்வாங்க. இது ஆளுக்குடைய விமர்சனம் அல்ல. இப்போ அவர் இருக்கிறார் விளங்குதா, மற்றவங்க தான் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு கிடையாது. ஸ்டாலினாலும் அதைத்தான் செய்வார். ஆஹா அரசாங்கத்தை வருமானம் போச்சே, என்ன பண்ணுறது? அப்போ இந்த ஸ்டேட் ஹைவேன்னு இருக்குல்ல, அதுக்கு பேரை வந்து மாற்றிடுவோம், மாநில நெடுஞ்சாலைண்டா தானே நீ கேட்பேன். அதை கிராமத்தில் ஒப்படைச்சிருவோம். இப்போ நாங்கள் திருச்சிக்கு பக்கத்தில் உள்ளதை தோரங்குறிச்சியில் ஒப்படைச்சிருவோம், அதுக்கு பக்கத்தில் உள்ளதை கொண்டே புத்தனத்தில் ஒப்படைச்சிருவோம், அவங்க நிர்வாகத்தில் உள்ள சாலைன்னு பேரை மாற்றி விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணுவாங்க பாருங்கள், கோர்ட்டில் வந்து எஸ்ஹெச்சில் வைக்காதான்னு சொன்னான்னு எஸ்ஹெச்னு பேரை வச்சா தானே கேட்பேன். நாங்கள் பேரை மாற்றிட்டு அங்கே வைப்போங்கிறோம். சாராய கடை அங்கே தான் இருக்கு, ரோட்டுக்கு பேர் மாறிடுச்சு. ரோடு இனிமேல் மாநில நெடுஞ்சாலை அல்ல, வேறு என்ன சாலை, கிராம சாலை. கிராம சாலைலாம் வைக்கலாம்ல, அது கோர்ட்டு தடை செய்யல. எப்படி பண்ணுறாங்கன்னு வரேன். இவனுக்கும் புத்தி இல்லை, அவனுக்கும் புத்தி இல்லை, இவங்களுக்கு புத்தி கெடுக்கிறதுக்கு இவ்வளோ வேலை செய்து பாருங்க, மக்களை கெடுத்து நாசமாக்குறதுக்கு. சரி அந்த அளவுக்காவது குறைக்குவோம், ஒரு 1000 கடை குறைஞ்சா குறைஞ்சிட்டு போகுதுன்னு நினச்சாங்களா? அந்த 1000 கடை வருமானமும் போயிடக்கூடாது என்பதற்காக பேரை மாற்றுவோங்கிறான். அப்போ ஒரு அரசாங்கம் இது செய்யலாமா? முகமது நபி இருந்தால் இது நடக்குமா? யோசிச்சு பாருங்க, இது ஆட்சி. அப்போ எல்லாத்துக்கும் அப்படி அற்புதமான வழி. மக்களுக்கு கேடு செய்கிற ஒன்றுக்கும் அனுமதி இல்லை. இங்கே ஆபாசத்துக்கு அனுமதி, அவுத்து போட்டு ஆடுவதற்கு அனுமதி. சென்னை வரைக்கும் வந்துருச்சு பீச்சு வாலிபால்னு. வெளிநாடுகளில் இருந்த பீச்சு வாலிபால்னா என்ன, பீச்சில் எல்லாத்தையும் அவுத்து போட்டுவிட்டு பொம்பளை வாலிபால் அடிப்பா, டூப்பீஸு கூட இருக்காது, கீழே ஜட்டி மட்டும்தான். அதை போட்டுக்கொண்டு வாலிபாலை பார்க்கவா போகிறாம, அதை சுற்றி கூட்டம். அட பாவிகளா, இது தப்புன்னு உனக்கு தெரியலையா? உன் மொபைல் இப்படி ஆட விடுவியா? போய் உன் பொண்டாட்டி இதே மாதிரி பீச்சில் போய் இப்படி ஆட விடுவியா? உன் தங்கச்சி விடுவியா? அப்போ அதெல்லாம் அவர்கள் மீது எடுக்கிற அக்கறையும் எங்கள் பெண்கள் மீது இல்லை. நாட்டில் உள்ள அத்தனை பெண்கள் மீது உனக்கு வரணும். அப்போ தான் விளங்காமல் ஆசைப்படுறான்னு தடுக்க வேணாமா? அது அவள் மேட்ரு மட்டுமா? அதை பார்த்து எத்தனை இளைஞர் நாசமாக போகிறான், சீரழிஞ்சு போகிறான். அதை பார்த்துட்டு எங்கடா பேச்சார வீட்டுக்கு தேர்றானா இல்லையா? ரோட்டில் வர பொம்பளை கையை பிடிக்கிறான்னா அவனா பிடிக்கிறான். இதாண்டா பிடிக்க வைக்கிது நீங்கள் ஆட்டுற சினிமா, நீ அடிக்கிற போஸ்டரு, நீ பண்ணுற கூத்து, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவனை தூண்டுற. அட நியூஸ் பார்க்க முடியுதாடா, செய்தி வாசிக்க முடியுதாடா? செய்தி
டிவியில் செய்தியை பார்க்க போனோம்னு சொன்னால் இதை அதையாச்சும் பார்க்கலான்னு டிவியை பார்த்தா அதுலேயும் நுழைச்சிட்றாங்கய்யா. என்னது, ஒரு பொம்பளை உட்காந்துட்டு இருப்பா, இப்படி உட்காந்தவனே பொம்பளை எப்படி காட்டுறான்னு பாருங்கள். அவள்கிட்ட பேசுறதுக்கு ஃபோன் இருக்காது, பக்கத்தில் ஒருத்தன் வருவான், நல்ல ஃபோன் வச்சுப்பான், ஆண்ட்ராய்டு ஃபோனும் கேட்பா, கொடுத்தோன்னு கையை பிடிச்சிருவான். அவளுக்கு நான் இப்போ ஃபோனை வாங்கிட்டு கையை பிடிக்கிறது அச்சம் அவனோட போயிடுறான். ஒரு ஃபோன் வச்சுருந்தான்னு சொன்னால் பேசுகிறது கொஞ்ச நேரம் போட்டு விட்டோம்னா அவள் கூட வந்துடுறா அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறியடா. இதில் நியூஸ் கடையில் உள்ள விளம்பரம். அப்போ என்ன எங்களுக்கு சொல்ல வர்ற? அப்போ இந்த பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, மானபங்கப்படுத்தப்படுறாங்கன்னா இப்படி கிளப்பி விட்டினா அவன் என்ன பண்ணுவான்? இதுகளையும் தடுக்கணும்ல. அவர் இஸ்லாமிய ஆட்சியில் என்னன்னு கேட்டால், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நெருங்காத, விபச்சாரம் செய்யாதேங்கிறது அது ஒரு தடை, அதுக்கு மரண தண்டனை. அதுக்கு அடுத்து இன்னொரு தடை என்னது? விபச்சாரத்துக்கு நெருங்காதன்னா அவுத்து போட்டு ஆடாத, காபர டான்ஸ் ஆடாத, இது மாதிரியான பீச்சு வாலிபால் ஆடாத, அதான அர்த்தம். அப்போ கரகாட்டம், குத்தாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் கோவில் திருவிழா கூட விட்டு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் ரெட்ட அர்த்த வசனத்தில் அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி சும்மா தனியாக உட்காந்து பேசும்போது சொல்ல மேடம் சொல்ல முடியுமா? அப்படியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி கொச்சையாக அவர்கள் கோயில் திருவிழா டான்ஸ் ஆடுறவளோ அந்த உறுப்புகளை காட்டி ஒரு டைப்பா இதெல்லாம் பார்த்து இது தடுத்தியா நீ? அட கோயில் இந்து மதம் அதை காப்பாற்றுறதுக்கா நீ செஞ்சியா? கடவுள் சன்னிதானம்ங்கிற அங்கே உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தடுக்க மாட்டேங்கிற. அப்போ என்ன விஷயம்? இவங்களுக்கு எவ்வளவு சீரழிஞ்சு நாசமாக நீங்கள் போறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஏன் வேறில் கவனம் செலுத்த மாட்டீங்க? உங்களுக்கு உங்கள் நோக்கமெல்லாம் என்ன? எப்போ கஞ்சா, எப்போ தண்ணி, எப்போ பொம்பளை, இப்போ இப்படி நீங்கள் போராடுவீங்க. என்ன அரசாங்கம் ஊழல் பண்ணால் கேட்பீங்களா? அதை பார்க்க உங்களுக்கு இங்கே நேரம். அடுத்து எப்போ டைம் திறப்பாங்க, ராசமாக எப்போ திறப்பான்? இப்படியே உங்களை போதையில் வைத்து இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்கள். கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னால் லஞ்சம், ஊழல் என்ன வேண்டாலும் செய்யலாம். இதை தவிர என்ன காரணம்? வேறு எதுக்கு நீ தடுக்க மறுக்கிற? அல்லது நல்லதுன்னு சொல்லு, ஆதாரம் சொல்லு. நல்லதுன்னா நிரூபி. மது நாட்டுக்கு கேடு இல்லை, மக்களை குடித்து நல்ல ஆரோக்கியமாக ஆளுகள் சொல்லு பார்ப்போம். உனக்க சொல்ல முடியல, ஏண்டா திறக்கிற? அப்போ இஸ்லாமிய அரசு என்பது சில விஷயங்கள்லாம் தொட்டு காட்ட முடியும். இந்த தலைப்பாவை போதைப்பொருள் தலைப்பாக போயிடக்கூடாது. அப்போ எல்லா தீமைகளையும் தீமைண்டா கூடாது. முஸ்லீமும் செய்யாத, இந்துவும் செய்யாத, கிறிஸ்தவனும் செய்யாத தீமையை செய்யக்கூடாது. என் பிள்ளையோ தகப்பன் பார்க்குறவன் உங்களை பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் அரசன். அப்படி சொல்கிறவன் தான் ஆட்சியாளன். அதுக்கு பேர் தான் ஆட்சி. இதே முகமது நபி செஞ்சாரா இல்லையா? செஞ்சார். உலகத்தில் எவனும் செய்யவில்லை. இன்னைக்கு கூட ஏதோ கொஞ்சம் அவங்க பேரில் ஆட்சி பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய சவுதி போன்ற நாடுகளில் கொஞ்சம் கடைப்பிடிக்கிறாங்க, முழுசாக இல்லை. ஆனாலும் இதோட எத்தனை பெற்றா? 1000 மடங்கு பெற்ற அதே இருக்குது. கொஞ்சம் கடைப்பிடிக்கிறத இவங்க கொஞ்சம் கடைப்பிடிக்கிறத ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா சவுதியில் இதெல்லாம் கிடையாது. தண்ணி நினச்ச இடத்துல கிடைக்காது, நினச்ச இடத்துல போதை கிடைக்காதுங்கிற அளவு ஒரு நிலைமை ஏற்படுத்திருக்கேன். கொஞ்சம் கடைப்பிடிக்கிறதுனால. முழுசாக கடைப்பிடிச்சா என்ன ஆகும்? அப்போ இப்படி இது ஒரு பேசிக்க ஒரு அரசாங்கத்தின் வேலை மக்களுக்கு தீமையை நடப்பதை தடுக்கணும். ஒன்று. அடுத்து என்னது? மனிதன் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள். அந்த வசதிகளில் அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிறணும். எப்படி பொறுப்பேற்றுக்கிறன்னு? எல்லா மனிதனும் சமமாக சம்பாதிப்பானா? சம்பாதிக்க மாட்டான். எல்லா மனிதனுடைய சம்பாத்தியம் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு போதுமானதாக இருக்குமா? இருக்காது. சிலருக்கு மிதமிஞ்சிய வருமானம் வரும், சிலருக்கு சரியாக இருக்கும், சிலருக்கு பத்தாப்படியாக தான் இருக்கும். அவனுக்கு 20,000 தேவை இருக்கும், 10,000 சம்பாதிக்க முடியும். இப்படியானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவங்க தான் ஜாஸ்தி. இவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய தேவைக்கு அரை வயிற்று கஞ்சி, கால் வயிற்று கஞ்சின்னு மாற்றி கொள்வார்கள். முழுசாக கஞ்சி குடித்தால் பத்தாது. அப்போ 3 வேளை 2 வேளை ஆக்கி கொள்வார்கள். முழு வயிற்றுக்கு சாப்பிடுவதை அரை வயிறாக ஆக்கி கொள்வார்கள். சட்டை எடுப்பதற்கு பதிலாக வருஷத்துக்கு 2 சட்டை எடுக்க பதிலாக 4 வருஷத்துக்கு 1 சட்டை எடுப்பார்கள். இப்படியாக தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு வாழக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? இவங்க மீது அக்கறை செலுத்தணும். என்ன செய்யணும்? தீமையை தடுக்கணும், நன்மையை நாடணும். நன்மையை நாடுறன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு மனிதனை கவனிக்கணும். இந்த குடிமக்கள் நல்லா இருக்கிறதா என்ன செய்ய? 20,000 ரூபா சம்பளம் வாங்குறோம், என்ன செய்வான்? 10,000 ரூபா சம்பளம் வாங்குறோம், எப்படி வாழ்வான்? அவனுடைய பிரச்சனை எப்படி தீர்க்கிறது?
அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்துவதற்கு என்ன செய்வது? இதான ஒரு அரசு செய்கிற வேலை. முகமது நபி காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆள் இறந்துட்டார்னு வைங்க, அப்போ தான் ஆட்சிக்கு வந்த புதுசு. முகமது நபி மதீனாவுக்கு வந்த புதுசு. அப்போ தான் ஆட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே பொருளாதாரம் வந்து கொளிக்காது. அப்போ ஆரம்பத்தில் என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒருத்தர் இறந்துட்டார்ல, இறந்தவரை கொண்டு வருவாங்க. இறந்தவருக்காக இஸ்லாமிய மார்க்கத்தில் அவருக்கு ஒரு பிரேயர் ஒன்று நடத்தணும். ஜனாசா தொழுகைன்னு நம்ம சொல்லுவோம். பிற மத மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக பிரேயர் நடத்தணும். அப்போ இறந்தவருக்காக நபிகள் நாயகம் பிரேயர் நடத்தும் போது சொல்லுவாங்க, இவர் கடன் பட்டு இருக்கிறாரா, இவர் யாருக்காச்சும் கடன் கொடுக்கணுமா என்று கேட்பார்கள். ஆமாம் அப்படின்னு சொன்னார்களே, ஆனால் இவருடைய கடனை இங்கே வந்திருக்கிற யாராவது நீங்கள் பொறுப்பேற்று கொண்டால்தான் நான் பிரேயர் பண்ணுவேன். என் குடிமக்களில் ஒருத்தன் இன்னொரு குடிமக்கள்கிட்ட என்ன செய்யிருக்கிறான், கடன் வாங்கியிருக்கிறான். அந்த கடனை கொடுக்காமல் மரணித்து விட்டான். அவன் பாதிக்கப்படுவான். என் குடிமகன் ஒருவன் பாதிக்கப்படுவான். இவன் அந்த பாதிப்பை ஏற்படுத்துறவனாக செத்திருக்கிறான். அப்போ ஒரு 10,000 ரூபா கொடுக்கணுமா? இந்த 10,000 ரூபாயை இப்ராஹிம் வந்து இஸ்மாயிலுக்கு கொடுக்க வேண்டும். இப்ராஹிம் மௌத்தாகி விட்டார். இஸ்மாயிலுக்கு கொடுப்பவர் யார் கேட்பார்கள். நான் என்று சில பேர் அந்த நேரத்தில் முன் வந்துடுவார்கள். நெருக்கடியான கட்டம், அவர் இறந்து போயிட்டார், அந்த நேரத்தில் உதவியாக இருக்கட்டுமேன்னு சொல்லி குடும்பத்தார் யாரும் வரலை என்றால் யாராவது பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். பொறுப்பேற்றுக் கொண்டால் அவங்க பிரேயர் பண்ணுவாங்க. பொறுப்பேற்றுக் கொள்ளலை என்று சொன்னால் சல்லு அலா சாஹிபிக்கும், நான் பண்ண மாட்டேன், நீங்கள் பிரேயர் பண்ணிக்கிறீங்கன்றாங்க. அப்புறம் யாராச்சும் கொடுத்துருவாங்க. என்னுடைய பிரேயர் பிரார்த்தனை கிடைக்க வேணுமா இருந்தால் இவர் கடனாளியாக போகக்கூடாது. கடன் கொடுத்து அவன் பாதிக்கப்படக்கூடாது. அவனுக்கு முடியலையே, எவனாவது ஏற்றுக்க, யாராவது ஏற்றுக்க, இந்த சமூகத்தில் யாராவது முன் வந்து ஏற்றுக்க. சொந்தம் பந்தம் நட்பு எவ்வளோ பழகி இருக்கிறீங்க, யாராவது ஏற்றுக்கப்பா அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. இது ஆரம்ப காலம். அப்புறம் அவர்கள் கொண்டு வந்த பொருளாதார புரட்சிக்கு பிறகு கஜானா நிரம்பி வழியுது. ஜிஎஸ்டி போடலை, சுரண்டலை. அது ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வர்றேன். அதெல்லாம் போடாமலேயே கஜானா நிரம்பி வழிகிறது. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் யாராவது இறந்தார்களே ஆனால் டிக்ளேர் பண்ணுவாங்க, உங்களில் யாராவது இறந்து விட்டாரையானால் அவர் விட்டு சென்ற சொத்துக்களுக்கு நீங்கள் வாரிஸ், அவர் குடும்பத்தார் வாரிஸ். இப்ராஹிம் இறந்து விட்டார்னு சொன்னால் அவர் சொத்துக்கு சொந்தக்கார ஆள் யார்? இப்ராஹிமுடைய மனைவி, தந்தை, பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ராஹிம் கடனை விட்டு சென்றாரையானால் அது என் பொறுப்பு, அரசின் பொறுப்பு, சக்கரவர்த்தியாக ஜனாதிபதியின் பொறுப்பு. ஏன்ட்டவா மக்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் இப்படி சொன்ன நபிகள் நாயகம் 2-3 ஆண்டுகளிலே அவருடைய பொற்கால ஆட்சியிலே கஜானா நிரம்பி வழிந்து என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் யாராவது மரணித்தீர்களே ஆனால் கடனை பற்றி கவலை இல்லை, 1 லட்சம் ரூபா நீ கொடுக்கணுமா, இவனுக்கு யார் கடன் கொடுத்தியோ அவன் ஏங்கிட்ட வா, நான் தர்றேன். இப்ராஹிம் பட்ட கடனை முகமது கொடுப்பார். சொந்தமாக கொடுப்பார் அர்த்தமா? முகமதுடைய அரசாங்கம் கொடுக்கும், என்னுடைய அரசை தீர்க்கும். அப்போ ஒரு மனுஷன் கடன் வாங்கினா கூட அந்த கடனாளி அவன் போயிடக்கூடாது என்று அவன் கடனை தீர்த்து பரம்பரையாக அவன் பிள்ளைகளுக்கு வர அவப்பெயரையும் துடைத்து கடன் கொடுத்தான உதவுனான அவனை சந்தியில் நிற்காம அதற்குரிய பொறுப்பையும் தான் ஏற்று இப்படி செய்கிறது அரசாங்கமா? இங்கே என்ன நடக்குது தெரியுமா? இந்தியா வந்து உலக வங்கியில் கடன் வாங்கியிருக்குது. உலக வங்கியில் கடன் எவ்வளோ தெரியுமா? 1 லட்சம் 2 லட்சமா? 34 லட்சம் கோடி. நம்ம இந்திய அரசாங்கம் 34 லட்சம் கோடியை 6222 ரூபாய் கொசுரை விட்டுட்டு நான் சொல்கிறேன். 34 லட்சம் கோடி ரூபாய்கள் இந்திய அரசாங்கம் உலக வங்கியில் கடன் வாங்கியிருக்குது. 34 லட்சம் கோடிங்க. விளங்குற தொகை உங்களுக்கு 1 கோடி அல்ல. 1 கோடியே 1 கோடிங்கிற என்னன்னு உங்களுக்கு விளங்குதுல? 10 கோடினா என்னன்னு விளங்கும்ல? 100 கோடி எவ்வளோ பெருசு, 1000 கோடி எவ்வளோ பெருசு, 10,000 கோடி எவ்வளோ பெருசு, 1 லட்சம் கோடி எவ்வளோ பெருசு. அப்போ 34 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி சைபரை போட்டுட்டே போ. 34 லட்சம் கோடி. 34 லட்சத்துக்குள்ள சைபரையும் போடு, கோடிக்குள்ள சைபரையும் போடு.
கால்குலேட்டரில் அடங்காது. அப்போ கால்குலேட்டரில் அடங்காத அளவுக்கு கடன் வாங்கியிருக்கிறான் யார்? அப்போ நேருவில் அதை ஆரம்பித்து மோடி வரைக்கும் உலக வங்கியில் வாங்கின கடன் எவ்வளோ? இவனே வாங்கிடல, அங்கே ஆரம்பித்து இவன் வரைக்கும் உலக வங்கியில் வாங்கின கடன் எவ்வளோங்க? 34 லட்சம் கோடி. அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறான். உங்கள்கிட்ட பிடுங்குற ஜிஎஸ்டிலாம் எதுக்குங்கிறீங்க? ரோடு போடவா? உங்களுக்கு திருப்பி தரவா? உலக வங்கியுடைய நிர்பந்தம். அவன் வட்டியை கொடுக்காட்டி மறுகடன் தரமாட்டான். 50 லட்சம் கோடிக்கு அடி போட்டிருக்காங்க. இப்போ அது வேணும்னு சொன்னால் ஒழுங்காக வட்டியை கட்டுறாங்கிறான். ஒழுங்காக வட்டியை கட்டுறாந்தா வரி வேணும். அப்போ உங்களோட சுரண்டி என்ன பண்ணுறான்னு கேட்டால் மேலும் கடன் வாங்குவதற்காக வேண்டி இதை ஒசத்தி இருக்கிறான். அப்போ 34 லட்சம் கோடியை 120 மக்கள் இருக்கிறீங்கல்ல, அதை வகுத்தா ஒரு ஆளுக்கு உள்ள கடன் 30,000 ரூபா. உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்குன்னு வைங்க, உங்கள் 5 பேரை சொல்லி 1,50,000 ரூபா கடன் வாங்கிட்டாங்க. என் வீட்டில் 5 பேர் இருந்தால் என் பேரை சொல்லி 30,000, என் பொண்டாட்டி பேரை சொல்லி 30,000, என் 3 பிள்ளைகளை சொல்லி 30,000, 2 பேரும் பேத்திருந்தா அதை சொல்லி 30,000, 10 பேர் இருந்தீங்கன்னு வைங்க உங்கள் குடும்பத்தில். அப்போ உங்களை காட்டி வாங்கின கடன் எவ்வளவு? 3 லட்சம். ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தால் 3 லட்சம், 20 பேர் இருந்தீங்கன்னா 6 லட்சம் ரூபா. ஆனால் என் ரோட்டில் கிடக்கிறானே பிச்சைக்காரன், அவன் இருக்கு 30 ரூபா கடன். அடே பிறந்த குழந்தையிலேருந்து நாளைக்கு சாவுற கிழமை வரைக்கும், சோத்துக்கு சிங்கி அடிக்கிறவன்லேருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் எல்லாருடைய தலையிலும் அந்த கடனை நீங்கள் கட்டுவதாக இருந்தால் ஆளுக்கு 30,000 ரூபா கொடுக்கணும். இப்படி சொல்லுங்க, நான் புரியதாக இருந்தால் 34 லட்சம் கோடியை கட்டுறதாக இருந்தால் நாட்டில் உள்ள அத்தனை பேரும் கணக்கு போட்டு ஒவ்வொரு பிறந்த குழந்தை வரைக்கும் கணக்கு போட்டு 30,000 ரூபாயை கொண்டே அரசாங்கத்தில் கொடுத்தீன்னு சொன்னால் அப்போ தான் கொண்டே கடனை கட்ட முடியும். அடே எங்கள் கடனை எல்லாம் ஏற்றுக்கிட்டு போன ஆட்சி எங்கே? எங்கள் அம்புட்டு பேரை 30,000 கடனாளி ஆக்கி வச்சுட்டா பாவி, இது ஆட்சியா? அட எல்லாருடைய கடனையும் அரசு ஏற்றுக்கொள்வது எப்படி? நீ கடனை எங்களை அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்கியடா. எங்களை 120 எதுக்கு கடன் தந்தான்? மோடியை பார்த்தா தந்தான், நேருவை பார்த்தா கொடுத்தான், மன்மோகன் சிங்குடைய பர்சனாலிட்டிக்காக கொடுத்தான். 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட வசூல் பண்ணி தந்துடுவாங்க. அதுக்கு தானே தந்தான், எங்களே தான் தந்தான். இதை 50,000 பேர் இந்தியாவில் வந்து தந்திருப்பானா? இந்தியாவுடைய ஜனத்தை 1 கோடியாக இருந்தால் 34 லட்சம் கோடி தந்திருப்பானா? கிறுக்கு பைய எதை வச்சு தர்றான் உனக்கு? 30 பேர் இருக்கிறாங்க, கடன் தைரியமாக கொடுக்கலாம். கொடுக்காட்டி என்ன செய்வான்? அரசாங்கம் பிடுங்கி தருவான், பாக்கெட்டில் உள்ள பிடுங்கி தந்துடுவான். 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நம்ம கடனுக்கு உத்தரவாதம், கடனுக்கு உத்தரவாதம் யார்? நீங்கள் தான். அரசாங்கம் வாங்கின கடன், நம்ம பேங்கில் கடன் வாங்கினா உத்தரவாதம் கொடுக்குறோம்ல. பேங்கில் கடன் கட்டிங்கன்னா உன் சொத்து பத்திரத்தை கொண்டாந்து வை, உன் காரை கொண்டாந்து என்கிட்ட கொடு, கார் புக்கு இருக்குல்ல அதை கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குறான்ல. அது மாதிரி இப்போ உலக வங்கியில் யாரை கொண்டு கொடுத்துருக்கு? 120 கோடி கொண்டு வச்சாச்சு. இந்த 60 பேர் இருக்கான். இந்த மக்களுக்கு தரமாட்டியா? இவன்கிட்ட பிடிங்க, இவன் தரமாட்டானா? திருப்பி தரமாட்டானா? வாங்கிக்க. இப்போ 50 லட்சம் கோடியாக வாங்கிட்டான்னு சொன்னால் அப்போ ஆளுக்கு 50,000 அப்புறம் ஆளுக்கு என்ன செய்யறேன்? 52,000 கட்டினா தான் ஆகும். அடுத்த கடனை போட்டாங்கன்னு வைங்க, தலைக்கு 50,000 கடன். என்னங்கடா அரசாங்கம் நடத்துறீங்க? எங்கள் கடனை தீர்க்கிற அரசாங்கம் எங்களுக்கு வேணுமா? எங்கள் பேரை சொல்லி கடன் வாங்கி கொண்டு எங்களெல்லாம் கடன்காரனா சண்டில் நிறுத்திருக்கிறிய. நீ வாங்கின கடனுக்கு, நான் வாங்கின கடனுக்கு இல்லை. முகமது நபி அவர் வாங்கின கடனை தீர்க்கலை, நான் வாங்கின கடனை தீர்த்தாரு. என் சொந்த தேவைக்கு வாங்கினே, என் சாப்பாட்டுக்கு வாங்கினே, என் மருத்துவத்துக்கு வாங்கினேன், அதை தீர்த்தார் முகமது. நான் வாங்காத கடனை ஏந்தல சுமத்திருக்கடா பாவி. எல்லாருமா சேர்ந்து எது ஆட்சி? எது சரியான ஆட்சி? எந்த மாதிரி ஆட்சி வேணும்? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? மக்களை கசக்கிறான். மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு பதிலாக இவன் போடுற வரி எடுத்துக்கிறீங்களா? வரி என்ன வரி? எல்லாம் ஒரு வரி ஆக்கிட்டோங்கிறாங்க. பொய் எம்புட்டும். என்ன ஒரு வரி? ஒரே சேல் டாக்ஸ் மட்டும்தான் இருக்குதா? இன்கம் டாக்ஸ் இல்லையா? தொழில் வரி இல்லையா? ஐடி இருக்குது, இன்னும் அதே மாதிரி சேல் டாக்ஸ் எஸ்டி இருக்கிறது. அந்த வரி போக என்ன செய்கிறது? தொழில் வரி இருக்கிறது, சொத்து வாங்கினா சொத்து வரி இருக்கிறது, பத்திரம் பதிவு பண்ணால் அதுக்கு தனியாக வரி இருக்கிறது, குடிநீர் இணைப்புக்கு வரி, மாநகராட்சி கட்டுறீங்க வரி இருக்கிறது, அது மாதிரி நூலக வரி இருக்கிறது, சாக்கடை வரி இருக்கிறது, 1-2 வரி போட்டிருக்கிறேன். லைப்ரரி இருக்காது, நூலக வரின்னு போட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ நூலக வரி, அந்த வரி, இந்த வரின்னு எங்கள் பேரில் ஆயிரக்கணக்கான வரிகளை சுமத்துகிறாய். எந்தளவுக்கு வரி சுமத்துறான்? இந்த கொடுமையை பாருங்கள். நம்ம நாட்டு வரி சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு
10 லட்ச ரூபா இருக்குது. கஷ்டப்பட்டு உழைச்சி 10 லட்ச ரூபா பெரிய காசு அந்த காலத்தில். ஒரு விவசாயி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா கூட ஒரு 50 வருஷத்தில் 10 லட்சம் சேர்க்க மாட்டான், சேர்த்துருவான். அப்போ நான் ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 எடுத்து வச்சா என்னாச்சு, 3 லட்சம் ஆச்சுல. அப்போ அந்த மாதிரி சேர்த்து ஒரு 5 வருஷம் சேர்த்தா கூட வந்துடும். ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தான்னு வைங்க. இவனுக்கு என்ன பண்ணு தெரியுமா, அரசாங்கம் 10 லட்சம் வச்சுருந்தா 3 லட்சத்துக்கு கொடுக்குறான் வரி. அடே 10 லட்சத்தை வச்சிருக்கிறவன்ட்டு அரசாங்கம் எவ்வளோ வரி கேட்குறான்? அன்னைக்கு உள்ள டேட்டில் 30% வரி. உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கா? நான் கஷ்டப்பட்டு 100 ரூபா சம்பாரிச்சா 30 ரூபா பிடுங்குறீடா. 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறவன்ட்டு 30 பிடுங்குறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 30%, 3 லட்சம். அப்போ 10 லட்சத்துக்கு 3 லட்சம். 1 கோடி சம்பாரிச்சா 30 லட்சம். அப்போ 1 கோடியை கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்தால் அதில் நீ பிடுங்கிறது எவ்வளவு? இவ்வளோ வாங்கி கடன் பாருங்க. இப்படி சொல்றீங்க, அங்கே 34 லட்சம் கோடி கடன். இது ஒன்றாச்சா? சரி, இந்த வரியை கொடுத்து தொலைச்சுவிட்டேன். 10 லட்ச ரூபாய் இருக்குதா? 3 லட்ச ரூபாய்க்கு நான் நினைஞ்சிட்டேன், வரியை காட்டிட்டேன். 7 லட்ச ரூபாய் என்னது? வரி செலுத்திய காசு. அதில் விட்டுணுங்களே என்னைய, நீ 10 லட்சம் வரியை போட்டு அநியாய வரி, உலகத்தில் இல்லாத வரி. சரி, கட்டியாச்சு. 7 லட்சம் ஏன் ரூபா தானே? இந்த 7 லட்சத்தை கொண்டு நான் ஒரு கார் வாங்குறேன், அதுக்கு வரி. அட ஏற்கனவே இது வரி வாங்கிட்டியடா, இது வேற கார் வரி தனியாக கொடு. கார் வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு வரி. வீடு வாங்க போகிறீங்க, 10 லட்சம் செலவு 7 லட்சத்துக்கு, அது ஒரு 50,000 ரூபாய்க்கு பத்திரம் வாங்கிட்டு வா. 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வாங்குறான். அட நான் பத்திரம்லாம் என்ன வரி கட்டிட்டேன்டா. 10 லட்சத்தில் 3 கொடுத்துட்டு தானே 7 கொண்டு வந்திருக்கிறேன். அது சரி, இந்த 7க்கு கட்டுங்கிறான். 10க்கு 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒரு இடம் வாங்க போய் 7 லட்ச ரூபா இடம் வாங்க போனால் 7 லட்ச ரூபாய் பதிவு பண்ணுவானே. நான் வரி கட்டின ரசீதை காட்டினேன், இந்த 10 லட்ச ரூபா இந்த அப்புறம் அரசாங்கத்துக்கு கட்டிட்டேன், இன்கம் டேக்ஸில் கொடுத்த ரிசிப்ட் இந்த இருக்குது பார்த்துக்கடா, எனக்கு சும்மா பதிவு பண்ணுறான்னு தருவானா? ஒயிட் பேப்பரில் பதிவு பண்ணி சீல் பண்ணி தருவானா? என் சொத்தை பத்திரம் வாங்கணும். பத்திரம் அரசாங்கத்துக்கு போகும். எவ்வளோ ரூபா? அது ஒரு 50,000, 1 லட்சம் பத்திரம் வாங்குகிறான். அப்போ 7 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு சொத்தை வாங்கினா, வரி கட்டின ரூபாய்க்கு நான் சொத்து வாங்கினால் அதுக்கு என்ன செய்கிற? அதில் வர 1 லட்ச ரூபாய் பிடிங்கிற வரின்னு சொல்லி அந்த வீட்டை நான் வச்சு என்ன செய்கிறேன்? அதை வச்சு கட்டி முடிச்ச கட்ட போகிறேன்னா அதுக்கு வரி. பில்டிங் அப்ரூவலுக்கு வரி கொடு, அதுக்கு வரி கொடு. தண்ணி கனெக்ஷனுக்கு வரியை கொடு. இப்போ எல்லாம் இப்படி கடைசியில் பார்த்து அந்த 10 லட்சத்தில் 2 தான் மிஞ்சுது. 10 லட்ச ரூபா நம்ம ஒரு சம்பாரிச்சோம்னு சொன்னால் பல பேர்களில் 8 லட்சத்தை பிடிங்கிறானுவோ. சம்பாரித்து இந்த 7 லட்சத்துக்கு 3 கட்டிட்டு 7 வச்சு ஒழிச்சு வச்சு கேண்டி வைங்க, ஏதோ தப்பிச்சுக்கிருச்சு. என்னத்தை வாங்கி தொழிச்சுங்கேண்டு வைங்க, அதுக்கு வரி. சரி, காருக்கு வரி கிட்டிட்டோமா? காருக்கு ரோட்டில் போனால் சாலை வரி கொடுக்குறான். அடே, ரூபாய்க்கும் வரி கட்டியாச்சு, காருக்கும் வரி கட்டியாச்சு. காரை ரோட்டில் ஓட்டி வந்தால் சாலை வரி சுங்க வரி நிப்பாட்டுறான். 22 இடத்துல நிப்பாட்டுறான். 22 இடத்துல நிப்பாட்டி மறியல் பண்ணி என்ன செய்யறு? ரூபாயை கொடுக்குறான். அது வரி கட்டிட்டோமே, இதுக்கு கட்டலையில் அப்படிங்கிறான். அப்போ எதுக்கு இந்த வரி வாங்கி என்ன செய்கிறீங்க? எங்கள்கிட்ட வாங்கின அந்த 3 லட்சம் வாங்கி என்ன செஞ்ச? நாக்கு வலிச்சியா? என்ன இந்த ரோடு போடுறதுக்கு செலவழிக்காமல் கேட்க மாட்டான் ஒருத்தன். அப்போ எங்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு அதுக்கு வரிங்கிற. இப்போ நான் வியாபாரி, நாங்கள் ஒரு வியாபாரி இருக்கிறோம். இதை 10,000 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம். விற்கிறதுக்கு ஒரு வரி கட்டிடணுங்க. 10,000 ரூபாய்க்கு விற்கிறோம்ல, அதுக்கு ஒரு வரியை கட்டி போடணும். ஒவ்வொரு ஜாமானை வாங்குறோம், அதுக்கெல்லாம் வரி கட்டணுங்க. அதுக்கப்புறம் இந்த 10,000 ரூபா விற்றா என்ன வரும்? 10 நாளைக்கு 1 லட்சமாச்சா? மாதம் 3 லட்சமாச்சு. மாத கணக்கு காட்டும்போது இந்த 3 லட்சத்துக்கு வருமான வரி கட்டுங்கிறான். அட, வியாபாரத்துக்கு என்கிட்ட வரி முதல் பிடிங்கிட்டான். சேல் டேக்ஸ்ன்ற விற்பனை வரின்னு பிடிங்கிவிட்டான். அப்புறம் போனோம்னு சொன்னால் கணக்கு காட்டினா இந்த 3 லட்சம் உனக்கு வியாபாரம் நடந்திருக்கு, அதில் ஒரு 25,000 ரூபா உனக்கு லாபம் கிடச்சிருக்குமே, அந்த 8% லாபமாக ஊரை கணக்கு போடுறாரு. நான் 10 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றாலும் சரி 8% லாபம் அவனாக எடுத்துக்குருவாங்க. நம்ம ஒத்துக்கிற மாட்டாங்க. 3 லட்சம் உனக்கு வியாபாரம் நடந்திருக்குல்ல, அப்போ 8% உனக்கு லாபம் வந்திருக்கு, நீ சம்பாரிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 8% கம்மியாக விற்றன்னு வைங்க, மிரட்டுவாங்க. அது யாரு? ஏன் கம்மியாக கொடுக்குற? நீ எப்படி விலையை குறைச்சி கொடுப்ப அப்படிங்கிறாங்க. அப்போ விலையை குறைச்சி கொடுக்காதங்கிறான். அப்போ 3 லட்சம் ரூபாய்க்கு போய் கணக்கு காட்டணும்னு சொன்னால் அது 25,000 ரூபா வரி போடுறான். நீங்கள் மக்கள் இருக்கிறீங்க, நீங்கள் போய் என்ன செய்கிறீங்க? ஒரு பேஸ்ட் வாங்குறீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு நாள் கூலி தொழிலாளி இவன் வரி கட்டணுமா? இவனுக்கு ஒரு நாளைக்கு 200, 300, 500 சம்பாதிக்கிறாங்க. இந்த காசை கொண்டு அவன் என்ன செய்கிறான்? ஒரு சீனி வாங்க போகிறான்.
சீனிக்கு 5% வரி. யார்? பணக்காரனுக்கு மட்டும் வரி இல்லை. நீ சீனி வாங்கினு சொன்னால் 100 ரூபாய்க்கு சீனி வாங்கினால் 1 கிலோ 50 ரூபா, 45 50 ரூபான்னு வைங்க. 2 கிலோ சீனி வாங்குற 100 ரூபாய்க்கு 5 ரூபா கொடுறான்னு வாங்கிக்கிறான். வியாபாரி ஒன்ட்டு அதை வாங்கி தான் கொடுக்குறான். உனக்கு தெரியாது. சில பேர் பில்லில் சேர்ப்பான், சில பேர் சேர்க்க மாட்டான். ஆனால் வியாபாரத்தை வந்து எத்தனை கிலோ விற்றுருக்குற அது கொடுன்னு கேட்பான். வியாபாரி கையில் இருந்தால் கொடுப்பான், உன்ட்ட வாங்கி தான் கொடுப்பான். வியாபாரிட்ட வரியை கேட்டால் அவன் என்ன செய்வான்? எத்தனை கிலோ விற்றுருக்குன்னு கேட்பான். 100 கிலோ விற்றுருக்கு, 5 ரூபா கணக்கு பண்ணி கொடுறான்ருவான். அப்போ என்ன செய்கிறது? நீங்கள் சீனி வாங்கினா அதுக்கு 5% வரி, ஒரு பேஸ்ட்டு வாங்கினா 28% வரி. 100 ரூபாய்க்கு பேஸ்ட் வாங்கினீங்களேன், நம்மள்ட்ட 128 ரூபா வாங்குறான் வியாபாரி. வியாபாரியை திங்கிறாத 28 அவனுக்கு 128 ரூபாய்க்கு விற்கிறான்னு சொன்னால் 28 ரூபாயை நாங்கள் கணக்கு காட்டும் பொழுது அங்கே கொடுக்க வேண்டும். 28 ரூபாயை பேஸ்ட் கம்பெனியில் கொடுத்தா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டும். அப்போ வந்து ஒரு ஒரு இந்த அரிசி பருப்புக்கு மட்டும் இல்லைன்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ எப்போ மாற்ற போகிறாங்க தெரியல. அரிசி பருப்பு அதுலேயும் லூஸாக இருந்தால், லூஸ் பேக்கிங் கிடையாது, பிராண்டடாக இருந்தால் உண்டுன்னு போட்டாங்க. அந்த பிராண்டு இந்த பிராண்டுன்னு பருப்பு வாங்கினீங்கன்னு வைங்க, 5% அணியாக தண்டு அழுகணும். லூஸில் கம்பெனியில் சுருளில் போட்டு தர்றான்ல, அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அதுக்கு மட்டும் அரிசி பருப்பு மட்டும் இந்த 5% வராது. பாக்கி சீனி கீனி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 5 18 28 சொல்லியும் நம்மள்கிட்ட வந்து 100க்கு 28 100க்கு 18 பண்ணுங்கிறான். அப்போ ஒரு தீப்பெட்டியில் இருந்து ஒரு கடலை மிட்டாய் வாங்கினா வரி. ஒரு கடலை மிட்டாய் நீ வாங்கி திண்டின்னு சொன்னால் அந்த கடலை மிட்டாய்க்கு நீ வரி 14% கொடுக்கணுங்கிறான். கடலை மிட்டாய் வாங்கி திங்கிறதுக்கு வரியாடா? அப்போ என்ன வரி இல்லைன்னா குடும்பம்னு சொன்னால் அந்த காலத்தில் ஆட்சியாளர் கொடுங்கோளர்கள் சொல்வார்களே, இந்த நவீன கொடுங்கோல் ஆட்சி, உலகத்தில் இல்லாத வரிமுறைகள் இந்த நாட்டில். ஜிஎஸ்டி வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் கூடியிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி மட்டும் பெரிய லட்சணத்தில் இல்லை, அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வாட்டுன்னு வச்சுருந்தாங்களே, அதுவும் இந்த கதி தான். கொஞ்சம் சின்ன அளவு கூட்டிட்டாங்க, பர்சன்டேஜ் கூட்டி விட்டாங்க. அப்போ இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் இத்தனை வகையான வரி உலகத்தில் எங்கே இருக்கிறது? அது போகுங்க சேவைக்கு வரிங்க. சேவைக்கு வரி. சேவை வரின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம், அது மெட்டீரியல், ஓகே. ஒருத்தன் இந்த கூட்டி பெருக்கிறது கேண்ட்ரைட் எடுத்துட்டான், இந்த இடத்த நான் கூட்டி பெருக்கிறேன், இது சேவை. நீ கூட்டி பெருக்கினீங்களே, இந்த இடத்த சுத்தம் பண்ணுற கான்ட்ராக்ட் எடுத்து எவ்வளோ கிடைச்சி? 28% எனக்கு கொடு, 100 ரூபா கிடைச்சி. அப்போ 22 தான். அப்போ சேவையான் எது? ரோடு போட்டால் வரி, ஒரு இன்ஜினியர் பில்டிங் கட்டினா அவன்கிட்ட வரி. இந்த மாதிரி இந்த வேலை இந்த தொழில் பண்ணுறாருல, இந்த லைட்லாம் போடுறாருல, இவரெல்லாம் கணக்கில் கொண்டு வந்தாங்கன்னா இது கூட வரிமாங்க. அப்போ சிரிக்கிறதுல இருக்குது, எல்லா சேவைகளுக்கும் வரி. செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறீல்ல, அது ஒரு பொருளா? இல்லை, அது பண்ணியெல்லாம் இப்போ ஜிஎஸ்டியில் சேர்த்துறாங்க. இப்போ அப்போ ரீசார்ஜ் பண்ணால் அதை ஏற்றிட்டாங்க இப்போ வரியை. இப்படி எல்லா வகையிலையும் உட்காந்தா வரி, நின்றா வரி, துப்புனா வரி, பேசினா வரி, இப்படி ஒரு வரின்னு சொன்னால் சுரண்டான் அரசாங்கம். அப்போ இப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டால், நீங்கள் வந்து தீப்பெட்டி வாங்காமல் இருக்க இயலுமா? இருக்க இயலாது. சீனி வாங்காமல் இருக்க முடியுமா? ஏழை மக்கள் வாங்க முடியாது. அரிசி பருப்பு வாங்காமல் உங்களுக்கு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த வரியை ஏழைப்பாலை கண்டிப்பாக கட்டித்தான் ஆகணும். இல்லாட்டி வியாபாரம் நாங்கள் பண்ண முடியாது, தொலைச்சி போடுவோம் எங்களை. அதுக்கு பயந்து உங்கள்கிட்ட நாங்கள் பிடிக்கி தான் கொடுக்க வேண்டி இருக்கிறது வியாபாரியாக இருந்தால். அப்போ இந்த மாதிரி வரியை நீங்கள் கட்டிப்படுறீங்க. அதே நேரத்தில் 10,000 கோடி வச்சுக்கிறான் ஒருத்தன். அவன் வந்து என்ன தேவை அவனுக்கு? அவனுக்கு இந்த 2 கிலோ சேர்ந்து அவனுக்கு தேவைப்படும். அவனுக்கு வயிறு பணக்காரனா 7 வயிறாக இருக்கு. அவனும் அரைக்காப்படி அரிசி தான், அவனுக்குதா. உனக்கும் அரைக்காப்படி அரிசி தான். மல்டி மில்லியனர் அம்பானி அரைக்காப்படி அரிசி தான் சாப்பிட முடியும். கொஞ்சம் நெய்யி கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்குருவார். சின்ன வித்தியாசத்தில் சாப்பிட முடியும். மீதி காசெல்லாம் என்ன பண்ணுறது? பல்லாயிரம் கோடி வச்சுருக்கிறான். அதெல்லாம் வச்சுக்கிறவன் வரி கட்ட மாட்டான். இதை வாங்கினதானே வரி கட்டணு. ஒன்று வாங்க மாட்டேன், பெண்ணு செய்வேன். சுவிஸ் வங்கியில் கொண்டு போட்டுக்கிறவன் என்ன பண்ணுவேன்? தங்கத்தை வாங்கி பதுக்கி வச்சுக்கிறவன் என்ன பண்ணுவேன்? அப்போ தங்கமாக அதுவாக இதுவாக கூச்சி வச்சுக்கிறாங்க. இதுகளுக்கெல்லாம் வரி கிடையாது. அப்போ யாருக்கு வரி இல்லை? மல்டி மில்லியனராக இருந்தீர்களே ஆனால் அவன் கட்டுற வரியும் கூலி தொழிலாளி கட்டுற வரியும் ஒன்று. நீனு சீனிக்கு 5 ரூபா கட்டுற, அவனும் சீனிக்கு 5 ரூபா கட்டுறான். கோடி கோடியாக சம்பாரித்து எதுவும் வாங்காமல் வச்சுருக்கிறானே. சம்பாரித்து அம்புட்டுக்கு வாங்க முடியுமா? சம்பாரித்து 50 ரூபாய்க்கு வாங்கி வைப்பான், பதுக்கி வைக்க மாட்டானா? ரூபாயாக தங்கமாக வெள்ளியாக பதுக்கி வைத்தான் என்று சொன்னால் அது வரியே இல்லை. எப்போ நீ வந்து கண்டுபிடிப்ப? ஏதாவது வீடு வாங்கினா பிடிப்ப. அதுக்கு அவனுக்கு எத்தனை தந்திரங்கள்லாம் இருக்குது. அதுக்கு ஆடிட்டர் கடை சொல்லி தருவாங்க கொடுக்காமல் இருக்கிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி வந்து
பணக்காரர்களை எல்லாம் தப்பு வச்சு விட்டு நம்மளை மாதிரி மக்கள் மத்தியில் என்ன செய்கிறான், வரியை சுமத்துறான். நமக்கெல்லாம் வரி இல்லைன்னு சொல்லலாம்லங்க. ஏழைக்கெல்லாம் கேட்டால் 2 லட்சத்துக்கு கீழே வந்தால் அவங்களுக்கு வரி கிடையாதுங்கிறாங்க. என்ன வரி கிடையாது? வருமான வரி கிடையாது. நீ வாங்குற பொருளுடைய வரி இருக்குது. 2 லட்ச ரூபா கணக்கு காட்டினா இன்கம் டேக்ஸ் இருக்குது, அது மட்டும்தான் இல்லை. நீ 2 லட்சம் இல்லை 10,000க்கு நீ பொருளை வாங்கினாலும் அதில் 500லேருந்து 1000 வரைக்கும் நீ வரி கட்டுகிறாய். ஒரு மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறவன்ட்ட பாவி 1000 ரூபாய் பிடுங்குறீங்களடா. இது ஒரு அரசாங்கமா? நான் சொல்வது பிஜேபி அரசாங்கத்தை சொல்லலை, இவனையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ எவன் ஆட்சியில் உட்கார்ந்தாலும் எதுக்கு இந்த வரி என்கிட்ட வாங்குற? இதான் ஒரு அரசு செய்கிற வேலையா? முகமது நபி ஆட்சியில் ஆட்சி செலுத்த பணம் வேணுங்க. பணம் இல்லாமல் செய்ய முடியுமா? ஒரு அரசாங்கம் நடத்துகிறாருந்தா அவங்க சம்பளம், போக்குவரத்து, எத்தனை விஷயங்கள் இருக்கிறது, அடிப்படை வசதிலாம் இருக்கிறது. அதுக்கு பணம் வேணும். பணம் என்ன செய்கிறது? மக்கள்கிட்ட தான் வாங்கணும். ஓகே, வரி வாங்கத்தான் வேணும். நபிகள் நாயகம் போட்ட வரி என்ன? ஒரே வரி தான். என்ன வரி? 100க்கு 2.5. இப்போ 100 ரூபாய் இருந்தால் எவ்வளவு? 2.5%. அதுலேயும் 1 லட்சத்துக்கு கீழே உள்ளவனுக்கு கிடையாது. ஒரு 88,000 கீழே இருந்தால் அவனுக்கு கிடையாது. அதுக்கு மேலே வச்சுருந்தேன்னு சொன்னால் எவ்வளவும் சம்பாரிச்சிக்க. 1 லட்சம் கோடி கூட வச்சுக்க. உலக வங்கி கொடுக்க வேண்டியிருக்க 34 லட்சம் கோடி கூட சம்பாரிச்சிக்க. நீ 2.5% கொடுறான். எவ்வளோ கொடுக்கணும்? 10,000 ரூபாயெல்லாம் கிடையாது. 1 லட்சம் இருந்தால் 2,500 ரூபா கொடுக்குற பெரிய விஷயமா? 1 லட்சத்துக்கு 100,000க்கு 1 லட்சம்னா 100,000. 1 லட்ச ரூபா வச்சுருந்தான்னு சொன்னால் 2,500 கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அவன் சீனிக்கு வரி கொடுக்க வேண்டாம், அவன் கத்தரிக்காய்க்கு வரி கொடுக்க வேண்டாம், அவன் பேஸ்ட்டுக்கு பிரஷுக்கு வரி கொடுக்க வேண்டாம், அவன் போடுற சட்டைக்கு வரி கொடுக்க வேண்டாம், செருப்புக்கு வரி கொடுக்க வேண்டாம், சாலையில் நடப்பதற்கு வரி கொடுக்க வேண்டாம். ஒரே வரி. இந்த மாதிரி பண்ணி நான் சின்ன வரியாக இருந்தால் எல்லாரும் கட்டிடுவானுங்க. அவனுக்கு எங்கே ரிஸ்க்கு? கோடி கோடியாக லாக்கரில் வச்சு பயந்துக்கிட்டு எப்போ வருவான்னு இருக்கிறானே. ஏன் அப்படி இருக்கிறான்? 30னா என்ன ஆகுறது? 30 கோடி கேட்குறீடா, 100 கோடி வச்சுக்கிற 30 கோடி ஆண்டா கேட்குறாங்கிறான். நீ 100 கோடிக்கு 2.5% கொடு. எவ்வளோ வரேன்? 2.5 கோடி. அவ்வளோதானே? 100 கோடி வச்சுக்க 2.5 கோடி போச்சு. 2 தொலைஞ்சு போட்டான் கொடுத்து 50 பேர் கணக்கில் கொண்டு வந்துடுவான், பேங்கில் கொண்டு போட்டுருவான். அப்போ இந்த வரி ஏய்ப்பு நடக்க ரொம்ப கிடைக்கும் அரசாங்கத்துக்கு. பணக்காரன்கிட்ட இருந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்போ செல்வந்தர்கள்ட்ட வரி கட்டாமல் பதுக்கி வைத்ததெல்லாம் வர வேண்டுமானால் 2, 2.5, 3 இந்த ரேஞ்சில் இருக்குமையானால் எல்லாரும் கட்டுவாங்க. அதுக்குத்தான் ஒன்லி வருமானத்துக்கு தான் வரி, பொருளுக்கு கிடையாது, எந்த உற்பத்திக்கும் கிடையாது, எந்த தயாரிப்புக்கும் கிடையாது. சம்பாரிச்சியா ஒன்று வரியை கட்டு. இது இருந்தால் நல்ல. இதில் தான் நபிகள் நான் என்ன பண்ணாங்க? எல்லார் கடனும் ஏற்றாங்க. இந்த ஒரு வரியில் தான் ஊரில் நாட்டில் உள்ள எவன் பட்ட கடனையும் நான் தீர்ப்பேன். நீ உன் சொந்த தேவைக்கு கடன் வாங்கி இருந்தாலும் அதை நான் கொடுத்து தீர்ப்பேன் அப்படின்னு யார் சொன்னா? நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறதுன்னு அவ்வளோ கொடுமையான வரி விதிக்கிற. வரி இல்லாமல் அரசு நடத்த முடியாது. ஆனால் வரி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மக்கள் தாங்குகிற அளவில், பணக்காரர்களும் மனமோந்து கொண்டு வந்து கொடுக்குற வகையில், ஏழைகளை பாதிக்காத வகையில், ஒவ்வொன்றுக்கும் வரி என்று சுரண்டாத வகையில், கொள்ளையடிக்காத வகையில் அந்த வரி இருக்குமையானால் அது செழிப்பை கொடுத்தது. நீ போட்ட வரியில் செழிப்பு. ஏன் கணக்கில் தான் போடுறாங்க எத்தனை கோடி வரும்னு சொல்லி, அதில் 10% வர்றது கிடையாது. ஏன் கட்டினா தான் நான் இவ்வளோ போட்ட எவன் கட்டுவான்? இப்போ என்கிட்ட ஒரு 1000 கோடி இருந்தால் நான் ஒன்று ஏன் 300 கோடி கட்ட போகிறேன்? அதை ஏதாவது தான தர்மம் பண்ணிட்டா போகணும்னு நினைப்பேனா இல்லையா? என்கிட்ட ஒரு 1000 கோடி திரும்பி வந்துச்சுன்னு வைங்க, இவங்கள்ட்ட 300 கோடி கொடுக்குறதுக்கு நான் ஏழைப்பாளையத்துக்கு சும்மா கொடுத்துட்டு போகிறேன், அப்படி தான் நினைப்பான் ஒருத்தன். அப்போ நீ நியாயமாக போட்டிங்கன்னா சரி பரவாயில்ல, 3 கோடி போயிட்டு போகுது, 30 கோடி தானே போயிட்டு, 1000 கோடிக்கு 30 கோடி பெரிய விஷயம் கிடையாது, கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ அந்த மாதிரியான அளவில் வரி போடுவதற்கு பதிலாக நாட்டு மக்களை சுரண்டுகிறானா இல்லையா? பல வகையான வரி வாங்குறானா இல்லையா? இவ்வளோ வரியை வாங்கி வாங்கி என்னடா பண்ணுறீங்க? அப்படி வரி வாங்கி என்ன பண்ணுற? எங்கள்கிட்ட வரி வாங்கி என்ன பண்ணுறேன்னு கேட்டால், நல்ல சினிமாவுக்கு விருது எங்கள் காசில், என்னைக்கே செத்து போன சிவாஜிக்கு சிலை 3000 கோடியில், கடலில் கொண்டு போய் சிலை அமைக்க முடியுமா? முடியாது. கடலில் சிலை அமைக்கிறத என்ன செய்யணும்? 4-5 இமயமலை மாதிரி கொண்டு போய் பேத்து கொண்டு போய் கொட்டணும்.
கடலை தூக்கணும், தூத்துட்டு அதில் கொண்டே ஒரு சிலையை கட்டணுமா. இதுக்கு 3000 கோடி. இது கடை எங்கள் வரியை வாங்கியதுக்கா? இந்த சிலையை ஒன்றுமத்த இந்த சிலையை கொண்டே கடலை கொண்டே காட்டினா வறுமை எங்களுக்கு போயிடுமா? குடிக்கிறவங்களாம் குடிக்காமல் போயிடுவானா? கருப்பொழிமெல்லாம் ஒழிஞ்சிருமா? பெண்கள்லாம் பாதுகாப்பாயிருவாங்களா? நோய் நொடியற்ற வாழ்க்கை கிடைச்சிருமா? எதுக்கு நீ செலவு பண்ணுற? குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவமனையில் தேவையான ஆக்சிஜன் இருக்க வேண்டும். அது இல்லாமல் 66 குழந்தை செத்துருக்கு இன்னைக்கு ஊப்பியில். எங்கள் வரி பணத்தை வாங்கி எங்கள் குழந்தைகள் உயிருக்கு போராடக்கூடிய வகையில் ஆஸ்பத்திரிக்கு குழந்தைய கொண்டு வந்தால் குழந்தை உயிர் காப்பாற்றுவதற்கு ஆக்சிஜன் இல்லை. இல்லாதனால சாவுது. 66 குழந்தை சாவு. இன்னும் எவ்வளோ சாவு போகுது தெரியலை. அப்போ எதுக்கு உனக்கு வரி? எங்களுக்கு என்ன பண்ணுன? ஒன்றுங்க. எதுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிரதமர் சட்டை போடுறார்? இவர் என்ன மல்டி டாட்டா பிர்லா அம்பானியுடைய வாரிசாயவர்? டீயாத்தினவர். ஒரு அவர் சொன்னதுங்க. அவர் அதான் டீ கடை தானே வச்சுருந்தார். அவர் நான் டீ வித்தவன்னு சொன்னால் டீ கடைக்காரன்ட்டுலாம் பேசினாரா இல்லையா? அவர் ஒரு டீ கடைக்காரன் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பான்? எவ்வளோ இருக்கும் அவர்கிட்ட இருப்பு? எவ்வளோ இருக்கும்? அப்போ ஒரு டீ கடை சம்பாரித்தவனுக்கு 10 லட்சத்துக்கு கோட்டு போடுற ஒரு நாள் அதில் மோடி தங்கத்தில் எழுதுகிறாங்க. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது. ஒரு நாட்டு அதிபரை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு நாள் கூத்துக்காக வேண்டி 10 லட்சத்துக்கு, ஒரு நாளைக்கு 1.5 லட்ச ரூபாய் ட்ரெஸ் போடுறான் ஒரு பிரதமர். ஒரு நாளைக்கு போடுற ட்ரெஸ்ஸு 1.5 லட்ச ரூபா. யார் காசு? டீ கடை காசா? நம்ம காசு. இந்த சீனி வாங்குறவன்ட்டு பிடுங்குறி 5 ரூபா. அதான் அது. நீ போடுற சட்டை என்ன சட்டை? அது என் செருப்புக்கு வாங்குறிய வரி, அந்த காசுடா அது பாவி. நான் போடுற சட்டைக்கு வாங்குறிய அந்த காசு. ஒரு தீப்பெட்டி வாங்கும்போது 50 காசு, தீப்பெட்டி 5 பைசா பிடுங்குறிய அந்த காசுடா அது. அப்போ நீ போடுற சட்டையிலேருந்து எல்லாம் யாருடையது? எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் பார்த்தனா ஏற்றுறானா? 50 ஏற்கனவே 50,000 இருக்குது, 1 லட்சம் ஆக்கிவிட்டாங்க. இப்போ எம்எல்ஏ என்ன 24 ஹவர்ஸ் வேலையா? அட எம்எல்ஏ உலகத்தில் வேலை இல்லாத ஒரு வேலைன்னா எம்எல்ஏ வேலை தானே. இப்போ ஒரு அரசு ஊழியர்னாலும் டெய்லி போகணும் வரணும். எம்எல்ஏக்கு ஏதாவது இருக்குதா? கிடையாது. எம்எல்ஏன்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு கூட்டத்தொடரில் 3 கூட்டத்தொடருக்கு போகலைன்னா அவர் பதவி போயிடும். தொடருக்கு போகிறது உள்ளுக்கு போக தேவையில்லை. 3ஆவது கூட்டத்தொடருக்கு போய் வாசலில் புக்கு வச்சுருப்பாங்கல்ல, கையெழுத்து போட்டு வந்துட வேண்டியது, பதவி போகாது. அப்போ 3 கூட்டத்துக்கு அப்போ மொத்தம் 5 வருஷத்தில் ஒரு 10 கூட்டம் நடக்கும். ஒரு 3 தடவை அப்படி போய் வாசலில் போய் நின்று லாபியில் நின்று அந்த லெக்சர் புக்கில் நான் வந்தேன் ஆஜர் ஐயாண்டு எழுதி வச்சுட்டு வந்துட்டாருன்னு சொன்னால் அவர் எம்எல்ஏ. அதான் அவர் வேலை. போகணுன்ற அவசியம் கிடையாது. சட்டசபை கூடி நடந்துக்கிட்டு இருந்தால் கூட நம்ம வெளியில் உட்காந்து அடிச்சுட்டு இருக்கலாம். லீவுலாம் கேட்க தேவையில்லை. லீவு போட்டு சம்பளம் பிடிக்க மாட்டாங்க. இவனுக்கு எதுக்கு 1 லட்ச ரூபா? யார் வீட்டு பணத்தில்? அப்போ இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க. இந்த விவசாயி பிரச்சனை பாருங்களேன், எப்படி போராட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவுத்து போட்டு நிர்வாணம் மூலம் பண்ணுறாங்க. மோடி வீட்டுக்கு முன்னாடி போயின்னு நிர்வாணமாக போட்டான். மானத்தை விற்கிற அளவுக்கு ஒருத்தன் இறங்குறான். எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பான். அவனுக்கு என்னென்னமோ சேலை கட்டி போராட்டம் பண்ணுறாங்கிறான், நிர்வாண போராட்டம்ங்கிறான், எலியை திண்டுக்கிட்டு போராட்டம். எலியை திங்கிறான் கடிச்சு. ஒரு செத்த எலியை கட்டிச்சு திண்டுக்கிட்டு இந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம்னான்னு சொல்கிறான். தரையில் உருள்றான், பனியில் கிடக்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன செய்கிறான்? என் கடனை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுறான்னு கேட்குறான். நீ 7,000 கோடி 70,000 கோடின்னு மல்லையாவுக்கும் நொல்லையாவுக்கும் தள்ளுபடி பண்ணுற. இவனுக்கு என்னது? 2,000 3,000 ரூபா வாங்கியிருப்பானா? கதவை பிடிக்கிட்டு போயிடுறாங்க வீட்டில் வந்து. 2,000 ரூபா கடன் வாங்கி கட்டலைன்னு சொன்னால் ஜன்னலை பிடுங்கு, கதவை பிடுங்கு, டாக்டரை பிடுங்கு, மாட்டை ஓட்டிகிட்டு போ பேங்கில் இருந்து அடியாளுக்கள் அனுப்பி. இந்த மாதிரி ஏழைகளை பிடுங்குற. இதை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுறான்னு கேட்குறான். சரி, வாங்கின கடனை கொடுத்து ஆகணும், அது தள்ளுபடி நியாயம் இல்லைன்னு அது ஒரு பார்வை. ஆனால் விவசாயிக்கு அது பொருந்தாதீங்க. விவசாயியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அரசாங்கம் சுரண்டுவது விவசாயிட்ட தான். ரொம்ப சுரண்டது யார்கிட்ட? இந்த சுரண்டலையெல்லாம் நம்மள்கிட்ட பண்ணுற எல்லாம் விவசாயத்தையும் பண்ணுறான். விவசாயி சீனி வாங்கினாலும் வரி கட்ட தானே வேணும், விவசாயி பிளேடு வாங்கினாலும் வரி கட்ட தானே வேணும். இந்த வரிக்கு மேலே அவன் கஷ்டப்பட்டு நெல் மூட்டையை உற்பத்தி பண்ணுறான்னு வைங்க, அரசாங்கத்துக்கு லெவி அளக்கணும். லெவிண்டா என்ன? அரசாங்கம் சொல்கிற விலையில் அந்த நெல்லை அவர் கொடுக்கணும். மார்க்கெட்டில் 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் 30 ரூபான்னு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட்டில் விலை 100 ரூபாயாக இருக்கும், அரசாங்க விலை 30 ரூபாயாக இருக்கும். இவன் என்ன செய்யணும்? விலை உற்பத்தி ஆனவுன்னு 100 மூட்டையில் 20 மூட்டையை
இவன் சொல்கிற ரேட்டு கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. அது அவன்கிட்ட தான் பிடுங்கணுமாடா. இந்த நெல்லை உற்பத்தி பண்ணுறது இன்றைக்கி போட்டு காலையில் போட்டு சாயந்தரமாக உற்பத்தி பண்ணால் ஒரு வருஷம்டா, ஒரு வருஷ காலம் அந்த நெல்லை போட்டு வெயிலில் காஞ்சி அது இப்போ மழை வந்துடுமோ, புயல் வந்துடுமோ, வாடி போயிடுமோ, அழுகி போயிடுமோ, கருகி போயிடுமோ, கர்நாடகாரன் துறப்பானா துறக்கலையா தெரியலையே, மழை வந்துடுமோ, வெள்ளம் வந்துடுமோ, பயந்து பயந்து பெத்த பிள்ளைய விட ஒரு பாசமாக அந்த தாவரங்களோடையே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறானே. அப்போ ஒரு வருஷ காலம் அவன் புள்ள நண்டு நஸ்கான் எல்லாம் போய் பாடுபடுறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் ஒரு 100 மூட்டை நெல்லை விதைச்சான்னு சொன்னால் உன் நெல்லை உன் இஷ்டத்துக்கு விற்றுட்டு போன விட வேண்டியதானே. மற்றவனுக்கெல்லாம் விட்டுருக்க சுதந்திரம் கொடுத்துருக்குற. என்ன ஒரு ஜிபிக்கு 400 ரூபா, என்ன ஜிபி என்ன பொருளா? ஒரு அப்படிலாம் கொள்ளடிச்சாங்க. இப்போ கொஞ்சம் ரிலே வந்த பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அப்புறம் சேர்த்து வச்சு வாங்கிக்கிறோம், அது ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரியான முறையிலெல்லாம் கொள்ளடிக்கிறீங்களடா, அதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் பண்ணிக்கிறலாமா? அவனுக்கு லிமிட்டு கிடையாது. எதுக்கு? ஒரு பிளேடு தயாரிக்கிறான், பிளேடு 10 காசு தான் விற்கணும், உத்தரவு போடுவியா நீ? எவ்வளோ நாள் விற்றுக்கு எனக்கு ஒரு வரியை கட்டுங்கிற. அப்போ என்ன பொருள்? டிவி தயாரிக்கிறான், இன்ன விலைக்கு தான் விற்கணும்னு சொன்னியா டிவிக்காரன்ட்ட? டிவிங்கிறது ஊற்றி எடுக்கிற மாதிரி மிஷினில் போட்டு எடுக்கிற விஷயம். அதுக்கு என்ன செய்கிற? இது வருஷ கணக்கு காத்திருக்க தேவையில்லை. ஒவ்வொரு பொருளையும் மோல்டு பண்ணி எடுத்து போய் ஃபிட் பண்ணுற வேலை. அப்போ ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் டிவி வெளியாகும். இந்த டிவி 5000 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாதுன்னு சொன்னியா 5 லட்சத்துக்கு விற்பான், எவனு கேட்க இயலாது. அப்போ தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் என்ன வேண்டாலும் செய்யலாம், எவ்வளோ விலையை நிர்ணயித்துக் கொள்ளலாம். ஒரு விவசாயி இப்படியா உற்பத்தி பண்ணுறான்? அவ்வளோ கஷ்டப்பட்டு நாளைக்கு அறுக்கலாம்னு படுப்பான், வெள்ளம் வந்துடும், யானை வந்துடும், சில பகுதிகளில் மிதித்து நாசமாக்கிட்டு போயிடும், கரும்பையெல்லாம் திண்டு போயிடும், தள்ள கை வச்சிருவான். அப்போ இவன் எப்படி வரி கட்டுவான்? உங்ககிட்ட வாங்கின வட்டி எப்படி கட்டுமா? உங்ககிட்ட வாங்கின கடனை எப்படி கட்டுமா? அப்போ இந்த மாதிரி அற்பமான ஒரு வருமானம் வரக்கூடிய அந்த விவசாயிக்கு அவன்கிட்ட லெவின்னும் பிடுங்குற, அவன் பொருளை ஒன்று பாதுகாக்க முடியலை, மற்ற இந்த பொருளாக ஏற்றி வர வச்சுவிட்டு இதுக்கெல்லாம் வரி கட்ட வேண்டியிருக்கவன். அப்போ அவனுக்கு கூடுதல் கருணை காட்டணுமா இல்லையா? அவன் ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன ஆகும்? இந்த டிவிக்காரன் ஸ்ட்ரைக் பண்ணால் செத்துருவீங்களா? இந்த மைக்குக்காரன் ஸ்ட்ரைக் பண்ணால் செத்துருவீங்களா? விவசாயி ஸ்ட்ரைக் பண்ணால் செத்துருவோம். ஒரு பையன் மண்ணில் இறங்க மாட்டேன்னா என்னடா செய்வீங்க? மண்ணையை திம்பிங்க? டிவியை திம்பியா? செல்ஃபோனை திம்பியா நீ? அட இந்த விவசாயி ரோட்டில் இறங்காட்டி என்ன ஆகும்? அப்போ கரும்பு உற்பத்தி பண்ணுறான், 1 கிலோ சீனி 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 50 ரூபா விற்கிறான்னா எத்தனை? 2 கிலோ கரும்பில் 1 கிலோ சீனி வரும். 2 கிலோ கரும்புக்கு 50 ரூபா கொடுக்குறியா? 10 ரூபா கொடுக்குற. இது கொள்ளை இல்லையா? அப்போ கரும்புல அவன்கிட்ட கசக்கி பிடிஞ்சி வாங்கி சீனி ஏற்றிக்கிறலாம், அவனுக்கு கேள்வி கிடையாது, இவனுக்கு கேள்வி. இவ்வளோதான் அரசாங்கம் நிர்ணயம். அட பால், நம்ம எல்லாரும் சேர்ந்து விவசாயிக்கு ரொம்ப நன்றி கடன் செலுத்தணுங்க. சாதாரண தண்ணியை கெமிக்கலை போட்டு 25 ரூபாய்னு விற்கிறான், பால் அந்த விலைங்க. நம்ம நாட்டில் குடி தண்ணி இருக்க தண்ணி பாட்டில் தண்ணி 25 ரூபாய்க்கு விற்கிறான், பால் 25 ரூபா. 25 ரூபா தான் பால். அதனுடைய விலையா? ஒரு பால் வளர்ந்தால் ஒரு மாடு என்ன விலை? அந்த மாட்டுக்கு தீனி போடணும், பாலை கறக்கணும், அதை வளர்க்கணும், வருஷம் பூராமல் பால் கறக்கும். ஒரு கன்று போட்டால் ஒரு 3 மாதத்துக்கு நல்லா கறக்கும், அப்புறம் பாதியாக போகும், அப்புறம் காவாசியாக போகும், அப்புறம் 1 வருஷத்துக்கு பாலே கறக்காது. அப்போ 3 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும்ல. அதை அந்த பால் 9 மாதம் கறக்கிற பால் 3 வருஷத்து பால். அது அப்புறமேல தீனி போட்டுகிட்டே இருக்கணும். அது கற்பமாகி குட்டி போட்டு அப்புறம் மேலே பால் வந்தால் தான் அடுத்த பால். அப்போ ஒரு மாட்டுக்காக வேண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாலை கறந்துட்டு வந்தால் அரசாங்கம் என்ன செய்யுது? 20 ரூபா தான் தருவோங்கிறான். 1 லிட்டர் பாலுக்கு 25 ரூபா தருவேன் அரசாங்கத்தில் வாங்குறாங்க. வாங்கி ஆவின்னு சொல்லி மாட்டிக்கிறான் கொள்ள. அவன்கிட்ட வாங்கிட்டு வர்ற பாலில் நெய்யை தனியாக எடுத்து போடுறாங்க, அதில் உள்ள கொழுப்பை தனியாக எடுத்து போடுறாங்க, அதை ஃப்ரெஷ் கிரீம் என்றும் தயிர் என்றும் அதுண்டும் இதுண்டும் பால்கோவா என்றும் தயாரிக்கிறார்கள். அதுக்கு எடுத்துவிட்டு சோயாபீன்ஸை கலந்து விட்டு நம்ம தலையில் விட்டு தான் ஆவின் பால் தர்றான். மந்திரியை ஒத்துக்கிட்டான் அதை கலப்படம் செய்கிறத. நுர வர்றதுக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர் கொண்டே கலக்குறாங்க. அந்த விவசாயிட்ட வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கலாம். அப்போ இந்த விவசாயிட்ட பாலை வாங்கி கொள்ளை அடித்து வாங்குற, அதில் மற்ற பொருளை கலந்து கெமிக்கல்லாம் கலந்து எங்கள் இதில் கட்டுற, இது விவசாயிக்கு சரி அநியாயம் இல்லையா? தண்ணி பாட்டில் விற்கிறவனுக்கு கொடுத்த சுதந்திரம் அவனுக்கு கொடு, அவன் கணக்கு பண்ணிட்டு விடாத. மாட்டுக்கு எவ்வளவோ அவனுக்கு கூட சம்பளம் போடு. ஒரு மாடு வச்சு தான் அவனுக்கு சம்பளம் எவ்வளோ? ஒரு நாளைக்கு அவன் சம்பளம் கிடைக்குமா? நான் கேட்குறேன். ஒரு ஆளுடைய சம்பளம் 500 ரூபா போடு, 300 ரூபா போடுறான், ரொம்ப வேணாம். ஒரு சாதாரண கடையில் எங்கள் கடையில் ஒருத்தன் வேலை பார்த்தானா 300 ரூபா நாளைக்கு சம்பளம் கொடுக்கணும்.
அப்போ 300 போட்டின்னு சொன்னால் கூட 300 பால் கறப்பானா? ஒரு மாடை வச்சுருக்கிறான், அந்த மாட்டோடய கிடந்து சாவுறான், அவனுக்கு சம்பளம் 300, மாடு திங்கிற தீனிக்கு 100 போடு, 400 போச்சு. அப்புறமேலு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பால் வர, ஒரு வருஷம் பால் கறக்காத, அதையும் கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் விவசாயிக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த விவசாயியுடைய பொருள்களுக்கு கொள்ளை அடித்து நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் ஒரு பக்கம் கொள்ளை அடிக்கிறான், நம்மளும் அதை சேர பங்கு வைக்கிறோம். இப்போ நம்ம எல்லாருடைய காசு தானே அரசாங்கத்தில் வங்கியில் கொடுத்த தள்ளுபடி தொலைஞ்சிட்டு போ. எங்களுக்கு அதில் அவ்வளோ தியாகம் பண்ணுறான் விவசாயி. அந்த விவசாயியை கண்ணை தள்ளுபடி தொலைச்சிட்டு போ, மல்லையாக்கு பண்ணது மட்டும் பண்ணு அப்படின்னு கேட்டால் காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிறானுங்க. ஒரு பிரதமர் இந்த விவசாயியை பார்க்கலங்க. கௌதமியை பார்க்குறாரு, கஜோலை பார்க்குறாரு, எல்லா சினிமா கூத்தாடியும் அவருக்கு பார்க்குறதுக்கு நேரம் இருக்கிறது. கண்ட கலிசடையெல்லாம் நேரம் அதே டைமில் முக்கியமானது தான். அவன் ரோட்டில் நிர்வாணமாக நிற்கிறான் அந்த தேதியில். ரோட்டில் நிர்வாணமாக கிடக்கையில் சந்திக்க ஏற்பாடு பண்ணுங்கிறானுவோம் விவசாயிகள். இவர் கௌதமிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த கஜோலு கால் மேலே கால் போட்டு இவரத்துக்கு மிதிக்கிற மாதிரி நிற்கிது. எல்லாம் மரியாதையில் நம்மள்ட்ட நம்மள இருக்குது. அவள் கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கா பிரதமருக்கு முன்னாடி. இவன் எரிகிறான். அட பாவி, சென்னையிலேருந்து பார்க்கத்தானட வந்தோம், ஒரு கோரிக்கை நேராக சொல்லத்தானட வந்தோம், அதுக்கு டைம் இல்லைங்க. என்னங்கடா அரசாங்கம் பண்ணுறீங்க? அப்போ நபிகள் நான் என்ன பண்ணாங்க விவசாய விஷயத்தில்? விவசாயத்தில் விலை ஏறி போச்சு ரசூல்லா காலத்தில். விலை ஏன் ஏறும்? மழை அதிகமாக பெஞ்சா விலை குறையும், மழை இல்லாட்டி விலை ஏறி போயிடும், உற்பத்தி கம்மியான விலை ஏறி போயிடுது. இது சகஜம். தக்காளி 40 காசு விற்கும், 400 ரூபாய்க்கு விற்கும். அது உற்பத்தியை பொறுத்து கூடும் குறையும். அதை விட்டுட்டோம்னு சொன்னால் பேலன்ஸ் ஆகிக்கிறோம். கூட உள்ள சம்பாரிச்சது குறைய போகும்போது பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படி விட்டுடணும். நபிகள் நாயகம் காலத்தில் வந்து திடீர்னு விலை ஏறி போச்சு, தண்ணி பஞ்சம் இருந்து விலை ஏறி போச்சு. நபிகள் நாயகத்தில் வந்து முறையிடுறாங்க. யார்? பொதுமக்கள். அல்லாவுடைய தூதரே, அவங்க தானே ஜனாதிபதி சக்கரவர்த்தியே, இந்த மாதிரி விலை அதிகமாக இருக்குது, விலைக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி விட்ருங்க. இந்திய அரசாங்கத்தில் லெவின்னு வச்சுக்கிறாங்க இல்லை, இந்த மாதிரி ஏதாவது நிர்ணயம் பண்ணுங்க, 2 ரூபாய்க்கு தான் விற்கணும் போடுங்க சட்டத்தை அப்படின்னு மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க. முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கும் அநீதி இழைத்த நிலையில் நான் அல்லாவை சந்திக்க விரும்பவில்லை. அவன் உற்பத்திக்கு விலை நிர்ணயிக்க நான் யாரு? அப்போ உனக்கு வசதி வேணுங்கிறக்காண்டி அவன் உழைப்பில் கை வைக்க சொல்றியா? உன் உற்பத்தியில் ஏதாவது கை வச்சனா? நீ இவ்வளவு தான் வாங்க ஏதாவது சட்டம் போட்டனா? அவனுடைய உரிமை, அது உழைச்சவனுக்கு தெரியும். அதுக்கான இஷ்டத்துக்குலாம் ஏற்றிட முடியாது. பல பேர் உற்பத்தி ஆகும் பொழுது எல்லாரும் கலந்து தான் விலையை போடுவாங்க. ஒருத்தன் நேர்மையான ஒருத்தன் விலையை குறைச்சி 50 குறைச்சி போடுவாங்க. அதில் நம்ம போய் அரசாங்கம் தலையிட வேண்டிய தேவை கிடையாது. இப்போ ஜியோ வந்தவொன்னே ஏர்டெல்லாம் குறைச்சிட்டான்ல, அப்படி வந்துடும் தன்னால். அதனால வந்து இதில் எல்லாம் போட்டு தலையிடக்கூடாது என்று சொல்லி மாட்டேன்ட்டாங்க. இது அநீதின்ட்டாங்க. விவசாயி அவன் பொருளுக்கு விலை நிர்ணயிக்கிற தடுக்க நான் யார்? அதில் இறங்கி வேலை, சேத்துல இறங்கி வேலை செஞ்சவனுக்கு அந்த வழி தெரியும், அந்த உழைப்புடைய மதிப்பு தெரியும், அதுக்கு அவன் பட்ட கஷ்டம் தெரியும், அவன் பட்ட நஷ்டம் அவனுக்கு தெரியும். நான் நிர்ணயிக்க மாட்டேன். சகிச்சிக்க, குறையும் போது குறையும், கூடும்போது கூடுன்ட்டாங்க. அப்போ நீயா இதே மாதிரி எல்லாத்துக்கும் செய்யாமல் ஏன்டா விவசாய இதெல்லாம் கை வைக்கிறீங்க? நம்ம நாட்டில் எவனுக்கும் கட்டுப்பாடு கிடையாது உற்பத்திக்கு விலை நிர்ணயிக்கிறதுக்கு. எம்ஆர்பின்னு போட்டு விடணும், அதான் சட்டம். இது நான் 10 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுறேன்னா எம்ஆர்பி 100 ரூபான்னு போட்டு விற்கலாம், எவனும் கேட்க இயலாது. 10 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி 100 ரூபாய்க்கு விற்கலாம். விவசாயி 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணால் 20 ரூபாய்க்கு தாண்டு கேட்குறான். என்னங்கடா நீ இது ஆட்சியா? அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் இஸ்லாமிய ஆட்சி தலைவர், அது ஆட்சியா? இது ஆட்சியா? என்ன ஆட்சி பண்ணுறீங்க? அப்போ விவசாயிகள் தலையில் அடிக்கிற ஒரு ஆட்சி தேவையா? இந்த ஆட்சி முறை சரியா? அப்போ முதல்ல கவனிக்க வேண்டிய விவசாயி. உலகத்திலே மகா அப்புராணி விவசாயி தான். வெகுளி ஒன்றும் தெரியல அவனுக்கு. இவங்கெல்லாம் கிரிமினலாக இருக்காங்க. இது சட்டசபைக்கு போகிறவன், இந்த அரசு ஊழியர்கள் கோபப்படக்கூடாது. அரசு ஊழியர்களில் முக்கால்வாசி பேர் வேலை செய்கிறது கிடையாது. நீங்கள் போய் உட்காந்து தான் வர்றீங்க. 365 நாளில் 200 நாள் லீவாக போயிடும். 165 நாள் தான் வேலை பார்க்குறீங்க. 165 நாளில் வேலையாக பார்க்குறீங்க. அங்கே உட்காந்து தேய்ச்சிட்டு வர்றீங்க. வாசலமாக பீடி குடிச்சிட்டு இருக்கிறீங்க. முக்கால்வாசி பேர், அந்த கால்வாசி பேர் கோபப்படக்கூடாது. அப்போ முக்கால்வாசி மட்டும் தான் இருக்கிறீங்க. அப்போ இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஏதாவது கண்ட்ரோல் பண்ணால் கூட ஒரு நியாயம் இருக்கிறது. இது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நீ சம்பளத்தை வாங்கிவிட்டு ஒரு லைசன்ஸ் வேணும், 200 ரூபா கொடு, அது வேறு நம்மள்கிட்ட. இவ்வளவு சம்பளம் வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கானுவ. ஒரு கையெழுத்துக்கு ஒரு ஃபைலு, இங்கே உள்ள ஃபைலுங்க நவரணும்னு சொன்னால் 1000 ரூபா கொடுத்தா தான் நவரும்.
இல்லாட்டி ஒரு வீடு கட்ட போகிறீங்க, உங்கள் காசு, வரி கட்டின காசு, நல்ல பிளான் அப்ரூவல் பண்ணி கொண்டு போகிறீங்க, அது ஓகேன்னு கையெழுத்து போட்டால் தான் நீங்கள் கட்ட முடியும். கொத்தனார் வருவார், என்ஜினியர் வருவார், இல்லாட்டி தோண்டக்கூட முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் மனு கொடுத்து உட்காந்துருக்க வேண்டியதான், வரும் இருக்கும், அது பாட்டுக்கு நவராது, வருஷம் ஆனாலும் நவராது, ஃபைல் போகாது. என்ன செய்யணும்? ஐயா அன்றைக்கி கொடுத்தேன், முக்கியமான பேப்பர் வச்சான்னு கேட்பார். முக்கியமான பேப்பர் இருக்குல்ல, அதான் ரோஸ் மில்க் பேப்பரு, அது கேட்பார். முக்கியமான பேப்பர் வச்சுட்டியா? அந்த முக்கியமான ரோஸ் மில்க் பேப்பரை வச்சா அதில் 2 சேர்த்து வச்சா கையெழுத்து போடுற. அட இதை ஒழிங்கடா, லஞ்சத்தை ஒளி. லானல்லாஹு ராசியவுல் முர்த்தஷி, லஞ்சம் வாங்குறவனும் சாபத்துக்குரியவன், கொடுக்கிறவனும் சாபத்துக்குரியவன் என்று சொல்லி கடும் போக்கை மேற்கொண்டார்கள் நபிகள் நாயகம். லஞ்சம் வாங்கல, எப்படி லஞ்சம் வாங்குவ? எங்கள் பணத்தில் சம்பளம் வாங்குற, அதுக்கு தான் உனக்கு சம்பளமே தர்றான், அந்த கையெழுத்து போடுறதுக்கு தானே சம்பளம் வாங்குற, போட்டுட்டு வாங்கிட்டு போக வேண்டியது தானே. அப்போ சம்பளத்தையும் வாங்கிக்கிற, ஒரு கரண்ட் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு லஞ்சம், வீடு கட்டுறதுக்கு லஞ்சம், தண்ணி கனெக்ஷனுக்கு லஞ்சம், போலீஸில் எஃப்ஐஆர் போட்டால் லஞ்சம், எல்லாத்துக்கும் லஞ்சம், நீதிபதிக்கும் லஞ்சம். கொலை செய்துவிட்டு நிரூபணமாகலன்னு வெளியே வரலாம், பணம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னான். என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க? சமநீதி இருக்குதா? முகமதுடைய ஆட்சியில், நபிகள் நாயகத்தின் ஆட்சியில் அனைவருக்கும் சமநீதி, லஞ்சம் பேச முடியாது, ஒட்ட நறுக்கி விடுவார்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஆள் பார்த்து நீதி வழங்குறான் அரசாங்கம்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டேன்னு வைங்க, அதுக்கு ஒரு தண்டனை இருக்குது நாட்டில். அத்துவானி நீதிமன்றத்தை முடிச்சு பள்ளியாசல் இடித்தார், கோர்ட்டில் நிப்பாட்டி வச்சாங்க, கோர்ட்டு களையும் வரை தண்டனை. 10 மணிக்கு கோர்ட்டு கூடும், 4 மணிக்கு களையும். அவர் கோர்ட்டு உத்தரவு மீறினது கொடுத்த தண்டனை எது? கோர்ட்டு களையும் வரை தண்டனை. அவர் 10 மணிக்கே தீர்ப்பு வழங்கலை, தீர்ப்பு 3:30 மணிக்கு தான் வழங்கியிருப்பாங்க, விசாரணைக்கு தான் எடுத்தாங்க. தீர்ப்பு வழங்கவும் 3:30, அரை மணி நேரத்தில் கோர்ட்டு களைய போகுது. 3:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குவாங்க, கோர்ட்டு களையும் வரை தண்டனை. அரை மணி நேரம் நிற்பார்ல, அவரெல்லாம் நிற்க கூட தேவையில்ல, சேர் போட்டு உட்காந்துருவார், அரை மணி நேரம் உட்காந்துருவார் தண்டனை. இப்படி தான் எல்லாத்தையும் கொடுக்குறியா? அனைவருக்கும் சமநீதி. நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு பெண்ணு திருடிட்டாங்க, ஃபாத்திமா அவங்க பேர், உயர்ந்த குலத்து பெண்ணு, கை வெட்டணும்ல, அவர் கூட்டிகிட்டு வர்றாங்க. பெரிய பெரிய பிரமுகர்லாம் ரெக்கமெண்ட், அல்லாவுடைய தூர கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, முக்கியமான குடும்பம், ராயல் ஃபேமிலி, அவங்க கையை வெட்டினா எங்கள் குடும்பமே தலைகாட்ட இயலாது. நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க? மக்களை கூட்டினாங்க, தெரிந்து கொள்ளுங்கள், என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவர் கையை வெட்டுவேன். யாருக்கு விளையாடுற? திருட்டுக்கு தண்டனையை தவிர ஆளுக்கு தண்டனை இல்லை. இந்த ஃபாத்திமாவுக்கு பரிந்து பேச வந்திருக்கிறியா? நான் பெற்றெடுத்த என் குலக்கொழுந்து ஃபாத்திமா திருடினாலும் கத்தாத்து எதகா, அவருடைய கையை வெட்டுவேன். அதான் முகமது. அப்போ என் புள்ள திருடினாலும் அதே தண்டனை. இப்படி உங்கள் நீதி இருக்காடா? இப்படி தான் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்களா? பள்ளிவாசலை இடிச்சுனான்னு சொன்னால் இடித்தவனுக்கு 2, இழந்தவனுக்கு 1ங்கிறீங்க. இது உங்கள் நீதி. மாட்டுக்கறி திங்காதங்கிறது உங்கள் நீதி. அப்போ என்ன தீர்ப்பு வழங்குறீங்க? சட்டத்தின்படி வழங்குறீங்களா? அப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி வளையக்கூடிய விஷயங்கள் இது ஒரு பேசிக்கிட்டே போகலாம். அப்போ நபிகள் நாயகத்துடைய ஆட்சி இருந்தால் பொற்காலம்ங்கிறான்ல, அது அவங்களுடைய ஆட்சி தான். நாங்கள் போய் இந்த சீட்டில் உட்கார வேணாம், நீ கொஞ்சம் படித்து அவருடைய ஆட்சி முறை தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணிப்பார், எல்லாரும் வாழ்த்துவாங்க, எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க, உலகத்தில் இந்தியா தான் முன்மாதிரின்னு பேசுவான். அதை செய்யுங்கடா என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஓர் விளக்கம். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். நபி தோழியர் வரலாறு. குற்றச்சாட்டுகளும் பதில்களும். நோன்பு. இயேசு இறைமகனா? வருமுன் உரைத்த இஸ்லாம். உண்மை தோழர் அபுபக்கர் அலி. பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள். அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம். நபி தோழர்களும் நமது நிலையும். துவாக்களின் தொகுப்பு. முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு. குரானை எளிதில் ஓதிட. நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்? யாக்குத்பா ஒரு ஆய்வு. நபி வழியில் நம் ஹஜ். நபி வழியில் குழந்தை வளர்ப்பு. தராவி தொழுகை ஒரு ஆய்வு. ஜக்காத் ஒரு ஆய்வு. இஸ்லாத்தில் இல்லறம். கியாமத் நாளின் 10 அடையாளங்கள். நபிகளாரின் நற்போதனைகள். மன்னரை வாழ்க்கை. பைபிளில் நபிகள் நாயகம். இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம். தர்கா வழிபாடு. நபிகளாரின் இறுதி நாட்கள். இஸ்லாமிய கொள்கை. சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும். சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம். பேய் பிசாசு உண்டா? கற்பனை கதைகள். நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும். தப்லிக் தாகலிம் தொகுப்பு. சுபகான மௌலிது ஒரு ஆய்வு. மனிதனுக்கேற்ற மார்க்கம். நேர்ச்சையும் சத்தியம்
அத்தியாயமும் மனனம் செய்வோம். விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.